நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் தேர்தலை பெருவிழாவாக நடத்தி முடித்திருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம். ஒவ்வொரு அங்கமாக திருவிழாவாக ஒளிப்பதிவு செய்திருக்கிறது ஜெயா பிளஸ். அந்த வகையில் தேர்தலுடைய முடிவுகளையும் இன்று பெரும் மேடையில் கொண்டாட இருக்கிறது ஜெயா பிளஸினுடைய குழு. தேர்தல் கடந்த 1.5 மாதங்களாக இந்தியாவில் நடைபெற்று முடிந்திருக்கிறது. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் 1.5 மாதங்கள் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய தேர்தலுடைய முடிவுகள் இன்று அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட இருக்கிறது. நொடிக்கு நொடி துல்லியமான தகவல்களை தொடர்ச்சியாக வழங்கக்கூடிய ஜெயா பிளஸ் பல்வேறு விருந்தினர்களையும் நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கிறது. முதலில் விருந்தினர்களை வரவேற்றுவிடலாம். எழுத்தாளர் ராம்கி, உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் ஆனந்தி லக்ஷ்மண், உங்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் முருகையன், உங்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மூத்த பத்திரிகையாளர் ஜோபா, உங்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து ரவீந்திரநாத், உங்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் வாசுதேவன், உங்களையும் நிகழ்ச்சிக்கு. விருந்தினர்களோடு நாம் பேசி வரலாம். ராமேஸ்வர், வணக்கம். ஒட்டுமொத்தமா இந்தியாவில் 1.5 மாதங்கள் தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது. ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்தினாங்க தேர்தலை. 7 கட்டங்களாக நாட்டில் நடைபெற்ற தேர்தல், காரசாரமான பிரச்சாரங்கள், இப்படியெல்லாம் பார்த்துட்டோம். இன்னைக்கு இந்த ஒரு நாள் அப்படின்றதா அடுத்த 5 ஆண்டுகள் இந்தியாவுடைய தலையெழுத்து எப்படி இருக்குன்றத மாற்றி அமைக்கப்படக்கூடிய நாள் கூட. எப்படி இருக்கு இந்த இன்னும் கொஞ்ச நேரத்தில் வாக்குகளை என்ன போறாங்க, அந்த எக்ஸைட்மெண்ட் எப்படி இருக்கு? ஒரு பெரிய பரபரப்பாக நடந்து முடிந்த தேர்தல். ஒரு 45 நாள், ஒரு மண்டலம், ஒரு காத்திருப்புக்கு பிறகு இன்றைக்கி ஒரு கிளைமாக்ஸ் வந்திருக்கோம். ஏகப்பட்ட சர்ச்சைகள், பிரச்சனைகள், விவாதங்கள், இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு ஒரு நாளில் ஒரு பெரிய மாற்றம் நிகழுமா நிகழாதா அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். ஆனால் இந்த தேர்தல் நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. நிறைய கட்சிகள், பெரிய கட்சிகள், அவர்கள் அவர்கள் சொன்ன பிரச்சாரத்தை சொன்ன விஷயங்களாகட்டும், அதை இதுவரைக்கும் அவர்கள் செய்த செயல்பாடுகள், இதெல்லாமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தன. இன்றைக்கு வர்ற ரிசல்ட்ஸ் இன்னைக்கு அடுத்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு, அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மட்டும் இல்லை, ஒரு 10 ஆண்டுகளுக்கு நம்முடைய தேசத்தின் ஒரு பெரிய மாற்றத்தை, இல்லைன்னா அதோடைய ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த நான் நினைக்கிறேன். மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா உலக நாடுகள்லேருந்துலாம் ஒரு பெரிய செய்திகள் வந்தன. ஏன்னா ஒரு 45 ஆண்டுகள் தொடர்ந்து நடந்த ஒரு பெரிய திருவிழா, இது போன்ற ஒரு ஜனநாயக திருவிழாவை உலகின் வேறு எந்த நாடுகளிலும் செய்து முடித்திருக்க முடியாது. அதை நம்ம நல்லபடியாக நடத்தி பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வர முடிவுகள் எப்படி அப்படிங்கிற இதற்கான விவாதங்கள், அலசல்கள் கூட இன்னும் ஒரு 3 நாட்கள் தொடர்ந்து தான் நான் நினைக்கிறேன். அவ்வளவு விஷயம் இருக்கு பேசுறதுக்கு. ஆமா, நிச்சயமா இருக்கு. இந்த தேர்தல் அப்படின்றது நாட்டு மக்களுக்கு முக்கியமான தேர்தல் அப்படின்றத ஒரு பக்கம் தாண்டி காங்கிரஸ் கட்சிக்கு இது ரொம்ப முக்கியமான தேர்தல். கடந்த 10 வருஷங்கள் காங்கிரஸ் கட்சி இல்லை. ஆனால் இந்த முறை காங்கிரஸ் கட்சி எப்படியாச்சும் வெற்றி பெற வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் எக்ஸிட் போல் வெளியானதற்கு பிறகு கூட காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய உறுதித்தன்மை துளியளவும் குறையவே இல்லை. நேற்று வரைக்கும் ராகுல் காந்தி தேர்தல் முடிவுகள் வரட்டும், அப்புறம் நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை சொல்கிறோம், அந்த ஒரு முடிவில் இருக்கிறார் இல்லையா? காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தேர்தல், இந்த நாள் எவ்வளவு முக்கியத்துவம்? முதல்ல சொல்ல விரும்புகிறதுனா, இது தேர்தல் திருவிழா இல்லை, இது பொலிட்டிக்கல் பேட்டில். இது அரசியல் போராட்டம். அது இந்தியாவில் கார்ப்பரேட் ஆட்சி நீடிக்க வேண்டுமா வேண்டாமா, சாதாரண மக்களுக்கான உழைக்கும் மக்களுக்கு அரசு வர வேண்டுமா வேண்டாமா, இந்தியாவோட ஜனநாயகம், மதச்சார்பின்மை, அரசியல் சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டுமா வேண்டாமா என்பதற்கான மிகப்பெரிய பொலிட்டிக்கல் பேட்டில் தான் இந்த தேர்தல். எனவே தேர்தல் திருவிழா என்பது நம்ம சுருக்கி பார்க்கக்கூடாது. அதுக்கு காங்கிரஸ் முக்கியம் இல்லைங்கிறது பிரச்சனை கிடையாது. இந்த நாட்டு தேர்தல் முக்கியம். ஏன்னா இந்த நாட்டுக்கு மிக முக்கியமானது அரசியல் சட்டம், மதச்சார்பின்மை. எனவே அது காக்கப்பட வேண்டும். எந்த தேர்தலையும் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு தரம் தாழ்ந்து எந்த பிரதமரும் மாதிரி பேசினதே கிடையாது. வெறுப்பு அரசியலை கக்கியதே கிடையாது. தேர்தல் பிரச்சாரத்தை போராட்டங்கள் விஷத்தை தான் கக்கினார். குறிப்பிட்ட சில மக்களுக்கு எதிரான பிரச்சாரங்களை கடுமையாக வச்சாங்க. அதனால் இந்த தேர்தலில் நீங்கள் எக்ஸிட் போலை பற்றி சொன்னீங்க. எக்ஸிட் போலுங்கிறது கிட்டத்தட்ட 3 மாதம் முன்னாலே தயாரிக்கப்பட்டு அது ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு எக்ஸிட் போல் தான். ஹரியானாவில் மொத்த தொகுதியே 10 தான். ஆனால் இங்கே சொல்லப்பட்ட ரிசல்ட் என்ன? எக்ஸிட் தேர்தலில் 19 தொகுதியில் என்டிஏ ஜெயிப்பான்னு சொன்னாங்க. ராஜஸ்தானில் அங்கே பார்த்தீங்கன்னா இருக்கிற தொகுதியோட 33 தொகுதியில் என்டிஏ ஜெயிப்பான்னு சொன்னாங்க. அங்கே இருக்கிற 25 தொகுதி தான். இப்போ இது போன்ற ஏராளமான முறை காங்கிரஸ் தமிழ்நாட்டில் 9 தொகுதியில் தான் போட்டி போடுறாங்க. ஆனால் 13 தொகுதியில் ஜெயிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னங்க எக்ஸிட் போல் இது? அப்போ இந்த எக்ஸிட் போலுடைய முகத்திரையை அவங்களே கிழிச்சிக்கிட்டாங்க, நம்ம கிழிக்க வேண்டியதில்லை. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு இதை எதுக்காக திட்டமிட்டு உருவாக்குற செயல் இது. எல்லா விதத்திலையுமே என்னன்னாக்க மோடி ஜெயிக்க போகிறார், பிஜேபி ஜெயிக்க போகிறாங்கிற ஒரு பிரம்மையை உருவாக்குவது, அதன் மூலமாக தாங்கள் செய்யக்கூடிய முறைகேடுகள் மறைக்கிறதுக்கான முயற்சியில் பண்ணுறாங்க. தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு நடக்கவில்லை. இந்த தேர்தலில் மிக மோசமாக பயாஸ்டாக நடந்து கொண்டது. எனவே இது மிகப்பெரிய அளவுக்கு இந்திய ஜனநாயகத்தை ஒரு வெட்க கெடுது.
அதனால் உண்மையிலேயே இந்த தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு ஜெயிச்சிருந்தாக்க, நடுநிலையோடு செயல்பட்டிருந்தாக்க பிரதமர் மோடியை அழைத்து கண்டித்திருக்க வேண்டும். நீங்கள் வந்து இந்த மாதிரி மதவெறி அரசியலை பரப்பக்கூடாது, மக்களுக்கு வெறுப்பை உருவாக்கக்கூடாது என்று சொல்லி அவங்க கண்டிச்சிருக்கணும். ஆனால் தேர்தல் ஆணையம் செய்யலை. ஆனால் புகார் செஞ்ச பிறகு யாரை கூப்பிட்டாங்க? நட்டாவுக்கு லெட்டர் அனுப்புகிறாங்க. தவறு செய்வர் மோடி, ஆனால் லெட்டர் அனுப்புவது நட்டா. அப்போ இது வந்து அப்பட்டமாக எதை காமிக்குதுனாக்க, இந்த தேர்தலில் தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு நடக்கவில்லை என்பதுதான். இதையெல்லாம் மீறியும் கூட இந்த தேர்தலில் நிச்சயமாக இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும், ஆட்சி அமைக்க என்பதுதான் என்னுடைய முதல் கட்ட கருத்தாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே இந்த இந்திய வரலாற்றில் இது இந்தியாவிற்கு மிக முக்கியமான தேர்தல். காங்கிரஸ் முக்கியங்கிறது செகண்ட் தான். தேர்தல் ஆணையம் வந்து நடுநிலைமையோடு நடக்கல, ஆனா விதிமுறைகளோடு தான் நடந்தோம்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துடைய விளக்கமா இருக்கு. என்ன விதிமுறைகள் அடிப்படையில் தான் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவருக்கும் கடிதம் எழுதினோம், பாஜகவுடைய தலைவருக்கும் தான் கடிதம் எழுதியிருக்கோம். இதுல என்ன வேறுபாடு இருக்குன்னு தான் தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு நடக்கல. காங்கிரஸ் வெறுப்பு அரசியல் பேசினாங்களா? எந்த ஒரு மதத்தையும் பயன்படுத்தினாங்களா? எந்த ஜாதிக்கு எதிராக பேசினாங்க? எந்த இனத்துக்கு எதிராக பேசினாங்களா? எல்லா விதத்திலையும் பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் வந்து பிரதமர் வந்து மக்களை வெறுப்புற்ற வகையில் தான் பேசினார். ஒரிசாவில் போய் பேசுகிறப்ப ஒரிசாவில் உள்ள அந்த ஆலயத்துடைய சாவி வந்து தமிழ்நாட்டில் இருக்குன்னு பேசுகிறார். அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரானது இல்லையா? அப்போ இனவாதம், சாதியவாதம், மதவாதம் எல்லாத்தையுமே கையெடுத்து ஆயுதம் எடுத்து பேசுகிறாருனாக்க தேர்தலில் தோல்வி அடைந்து விட்டார். தேர்தலில் தோல்வி அடைந்த மறைப்பதற்காக, இல்லை தேர்தலில் தோல்வி அடைந்து விட்டோம்ன்றதுனால ஒரு கடுமையான வெறுப்பு அரசியல் காக்கக்கூடிய சூழல் நம்ம பார்க்குறோம். அப்போ அப்படிப்பட்ட நிலையை தான் பார்க்குறோம். அப்போ இந்த விஷயத்தில் தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு நடக்கவில்லை என்பதான் மீண்டும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸ் கட்சியும் நோட்டீஸ் அனுப்பிச்சேன், இவருக்கும் நோட்டீஸ் அனுப்பிச்சேன்னு சொல்கிறாங்க. உண்மையிலே தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு செயல்பட்டிருந்தாக்க பிரதமர் மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் இனிமேல் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம். அதுக்கு வந்து மக்கள் பிரதிநிதி சட்டத்தில் இடம் இருக்குது, ஆனால் அது செய்யலை. அதேபோல் அடுத்த 6 ஆண்டுகளுக்கு பிரதமர் மோடி தேர்தலில் போட்டிட்டு இருக்க முடியாது. தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு செயல்பட்டிருந்தார். அதே வந்து இந்த தேர்தல் ஆணையம் செய்யலை. ஏன்னா அப்படிப்பட்ட கடுமையான விஷமத்தனமான பிரச்சாரம், பிற்படுத்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் இடஒதுக்கீடுலாம் பறித்து முஸ்லீம் கொடுத்துருவாங்க, அதேபோல் இந்த நாட்டில் வந்து முஸ்லீம்களுக்கு எல்லா இயற்கை வளத்தையும் அள்ளி கொடுக்க போகிறாங்க என்றெல்லாம் சொல்லி அவர் கக்கறான்னு சொன்னால் இதை விட மோசமான விஷயம் என்ன இருக்க முடியும்? அப்போ வந்து தலித் மக்களையும் பிற்படுத்தப்பட்டவர்களையும் அவர் வந்து முஸ்லீமுக்கு எதிராக திருப்புகிறார் என்றெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா அப்படிப்பட்ட சூழலில் தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு நடந்திருந்தால் இதை அனுமதித்திருக்க கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. எனவே தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு தேர்தல் நடக்கவில்லை என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தோல்வியின் பயம் தான் கடந்த தேர்தல் பிரச்சாரங்களில் பிரதிபலிப்புன்னு சொல்றீங்க. உங்களுடைய இதுவரை வரலாறு காணாதவருக்கு எந்த பிரதமரும் செய்யாத ஒரு மோசமான தேர்தல் பிரச்சாரம் பிரதமர் தான் செஞ்சாரு. வரலாற்றிலேயே இந்த முறை தான் தேர்தல் ஆணையம் மிக மோசமாக நடுநிலை தவறி நடந்தது. பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசியல் கிளை மாதிரி நம்முடைய தேர்தல் ஆணையம் செயல்பட்டது. இதை விட பயங்கரமாக குற்றச்சாட்டு முடியும். நான் உங்களுடைய முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். நம்மோடு அரங்கத்தில் புதிதாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பெரியசாமி. உங்களையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்றுகிறேன். தொடர்ந்து விருந்தினர்களோடு பேசலாம். ஆனந்தி லட்சுமணன் மேடம், இந்த தேர்தல் காங்கிரஸ் கட்சிக்கு எப்படி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போ பாஜகவுக்கு அதை விட ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு நம்ம சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா 10 ஆண்டுகளில் நீங்கள் அப்படி என்ன செஞ்சிட்டீங்க, உங்களுக்கு இந்த தேர்தலில் மக்கள் வாக்களிக்க போகிறாங்கன்னு முன்வைத்த குற்றச்சாட்டுகள் தான் கடந்த 1.5 மாதங்களில் ஏராளம். ஆனால் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நாங்கள் 10 ஆண்டுகளில் ரொம்ப அதிகமாக செஞ்சுருக்கோம், அதோடைய பிரதிபலிப்பை நீங்கள் வரக்கூடிய தேர்தல் முடிவுகளில் பார்க்கலாம் என்பதுதான் பாஜகவுடைய மேல்மட்ட தலைவர்களுடைய கருத்துக்கள். இந்த தேர்தல் எவ்வளவு முக்கியமானது பாஜகவுக்கு? நேயர்களுக்கு முதலில் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஜகவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறத விடவும் எப்போவுமே வந்து ஆட தெரியாதவங்க தான் மேடை கோணல்னு சொல்லுவாங்க. முதல்லேருந்தே எதிர்கட்சிகள் வைக்கிற இவங்க முதல்ல சேர்ந்ததே எப்படின்னு பாருங்கள். ஊழல்ன்ற ஒரு புள்ளியில் தான் எல்லாரும் சேர்ந்துருக்காங்க. அதில் வந்து அவங்களுக்குள்ளேயே ஒத்துமை இல்லை. அவங்களால ஒரு பிரதம மந்திரி வேட்பாளரை கூட அறிவிக்க முடியல. ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் முழுக்க 10 வருஷமாக தனிப்பட்ட முறையில் யார் பேர்லையா ஊழல் குற்றச்சாட்டு இருந்ததா? இல்லை. அதே மாதிரி முழுக்க வளர்ச்சி பணிகள் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து அவங்க வளர்ச்சி பணிகள் எல்லாம் வந்து அங்கங்கே தமிழ்நாட்டில் கூட ஸ்டிக்கர் தான் ஒட்டிருக்காங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? அதுவே தெரியலை. அதுக்கப்புறமா ஒரு நேரத்தில் வந்து நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்ன உடனே அவங்க சொல்ல ஆரம்பித்த உடனே அவங்க சொல்லி தெரியணுன்றதுல மக்கள் ஏற்கனவே பயன்பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் தான் அதுக்கு வாக்களிக்க போகிறார்கள். அவர்களுக்கு தெரியும் அதோட முக்கியத்துவம் என்னன்னுட்டு. ஆனால் இவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா முதல்லேருந்தே வந்து ஒரு தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க. பாஜக தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த அடுத்த 3-4 பிரிவா பிரித்து இந்த ஆருக்கு இன்னென்ன இதெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வளர்ச்சி பணிகளாக தான் அவங்க சொல்கிறாங்க. 2047 வருஷம் வரைக்கும் உண்டான திட்டங்களை ஏற்கனவே ப்ளூ பிரிண்டாக நாடு வளர்ச்சி பாதையில் தான் போகணும்னு சொல்லி அவங்க பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஏன் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னான்னா, திரு மோடி அவர்களுக்கு அவருடைய அந்த வளர்ச்சி பணிகள்னால
அதனால மட்டும் அதுவும் நாட்டை வந்து எப்படி அவர் கொண்டு போகிறார் உலக அளவில் அப்படின்றத பொறுத்து தான் உலக அளவில் அவருக்கு வந்து மதிப்பு மரியாதை எல்லாமே இருக்குது. இதை வந்து ஒரு அமெரிக்கன் பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் அயன் பிரேமன்றவர் வந்து சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மோடிக்கு வந்து உலக அளவில் யாருமே பகைவர்கள் இல்லை, ஆனால் உள்நாட்டில் தான் அவருக்கு நிறைய பகைவர்கள் உள்ளார்கள். ஏன் அப்படி இருக்காங்கன்னா, அவங்களுக்கு இந்தியா வளர்ச்சி பாதையில் போவதை விடவும் தங்களுடைய சுயநலம் தான் முக்கியமாக இருக்குது, அதனால தான் இப்படி இருக்குன்னு சொல்லி அவர் கூட சொல்லியிருக்காரு. அதனால் பாஜகவுக்கு இது வந்து இந்த வெற்றி ரொம்ப முக்கியத்துவம். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாட்டை வளர்ச்சி பணியில் கொண்டு போகிறதுக்கு தடையாக இருக்கக்கூடிய இவங்களையெல்லாம் தாண்டி பாஜக வரணுன்றது தான் முக்கியம். இதை தான் மக்களுடைய எதிர்பார்ப்பும் இருக்குது. மக்களுக்கு இப்போ முன் மாதிரி ஏமாத்துற வேலையெல்லாம் நடக்காது, விழிப்புணர்வு வந்துவிட்டதுனால. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாட்டிலே கூட எடுத்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிஜேபியோட வாக்கு சதவீதம் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குன்னு தான் சொல்லணும். தமிழ்நாட்டில் தாமரை மலரவே மலராதுன்னு சொன்னாங்களோ, இன்றைக்கி வந்து இளைஞர்கள்லேருந்து ஆரம்பித்து எல்லாருமே வந்து பாஜகவுக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கச்சே, அதாவது அல்டிமேட்டுன்னு சொல்லக்கூடிய பாஜகவுக்கு எப்படினாலும் வெற்றி வரும். ஆனால் அதை தாங்க முடியாத எதிர்க்கட்சிகள், அவங்களுக்கு பயம் வரவும் தான் எதிர்பேச்சுகள் எப்போ பார்த்தாலும். நீங்கள் அவங்களுடைய, நான் முதல்ல திரு மோடியுடைய தேர்தல் வாக்குறுதிகள் சொன்னேன். எதிர்க்கட்சிகளுடைய வாக்குறுதிகளை நீங்கள் பாருங்களேன். இலவசங்களை அள்ளி வீசுவோம். எப்படி இலவசங்கள் கொடுக்க முடியும்? முதல்ல ஒரு பக்கத்தில் இவ்வளோ கடன் ஆக்கிட்டாரு மோடி அவர்கள், நம்மளுடைய பொருளாதாரமே சரிவு, வேலையில்லா திண்டாட்டம், ஜிடிபியில் பிரச்சனை, இதேமாரி சொல்லிட்டு இருந்தவங்க எப்படி இலவசம் கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க? பாரதிய ஜனதா கட்சி பல மாநில தேர்தல்களை இலவசம் அரிச்சவங்க தானே. இருங்க மாநில தேர்தல்கள் இலவசம் கொடுக்கறதுன்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தொடர்ந்து ஒரு இத்தனை காலங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா, நீங்கள் தான் இந்தியா ஏற்கனவே கடனில் கொண்டு வந்துட்டான்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் இன்னும் பதவிக்கு வரல. அப்படி வராத பட்சத்தில் எந்த அடிப்படையில் நீங்கள் பணத்தை எடுத்து கொடுப்பேன்னு சொல்கிறீங்க? பணம் எப்படி எங்கேருந்து வரும்? அதுக்கு உங்களுக்கு ஒரு பிளான் இருக்கணும் இல்லையா? அது கூட இல்லை. ஆனால் அது சொன்ன உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உடனே வந்து சரிசமன்படுத்துவேன், இவங்கள்ட்டேந்து வாங்கி அவங்கள்ட்ட கொடுப்பேன்னு. அதே மாதிரி எதிர்கட்சி நண்பர் வேறு கம்யூனிஸ்ட் கட்சியில் அவர் சொன்னார், இவங்க செஞ்சதெல்லாம் வந்து சரியில்லை அப்படின்னுட்டு. எதிர்பிரச்சாரம் இதை மாதிரி ஜனநாயக நாட்டில் பண்ணுவார்னு ஒரு ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. நீங்கள் பேசினதுக்கு தான் அவர் பதில் சொன்னாரே தவிர, அவர் முதல் பிரச்சாரம் போது போதெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க வளர்ச்சி பணிகள், நான் இதை செய்வேன், மோடிக்கு கேரண்டின்னு சொல்லி நான் இதெல்லாம் செய்யறேன்னு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். நேர்மையான அரசியல், வளர்ச்சி பாதையில் அரசியல், வாக்குக்காக இல்லை. இவர்களுக்கு தான் அந்த சிறுபான்மையினரை வந்து தாஜா பண்ணணும், அவங்களுடைய நம்பிக்கையை பெறணும்னுட்டு முதல்லேருந்தே இந்த காங்கிரஸ்க்கு வந்து இப்போ இல்லை, அது வந்து முதல்லையே ராஜீவ்காந்தி பீரியட்லேருந்தே இந்த வழக்கம் இருந்திருக்கு. உங்களுக்கு நிறைய பழைய சரித்திரங்கள்லாம் நிறைய இருக்குது. ஆனாலும் பாவம் அவங்க வந்து ரொம்ப முயற்சி பண்ணியிருக்காங்க, அவங்களும் நிறைய முயற்சி பண்ணியிருக்காங்க இந்த முறை. ஆனால் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. பாஜகவுக்கு சொல்லாமலே வெற்றி நிச்சயம். அதை எதிர்பார்த்தோ என்னமோ வந்து நீங்கள் முதல்ல கூட அமித்ஷா கூட சொன்னார், இவிஎம் வாக்கு மிஷினில் வந்து கோளாறுன்னு சொல்ல போகிறாங்க பாருங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னார். ஏன்னா இது கடந்த கால சரித்திரம். எங்கெல்லாம் காங்கிரஸோ இல்லை எதிர்கட்சிகளோ ஜெயிச்சதோ அங்கே இவிஎம் பற்றியோ இதை பற்றியோ பேச மாட்டாங்க. அப்போ அவங்களோட அந்த ஜெயிப்புன்றது மக்கள் தீர்ப்பு. எப்படி இருந்தாலும் மக்கள் தீர்ப்புன்னு ஒத்துக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை அவங்களுக்கு இல்லை. எங்கேத்தாலும் காம்ப்ளெக்ஸ்ன்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக, என்னுடைய பார்வையில், ஈவன் சாமானிய மக்களின் பார்வையில். அதனால பயம் இருக்கிறவங்க தான் வந்து இஷ்டம் போல ஒரு ஒரு உதாரணம் கூட சொல்லலாம். இல்ல, இன்னைக்கு தேர்தல் முடிவுகள் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு ரொம்ப சாதகமா அமையும் சொல்றீங்க. இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்க இருக்கிறதுக்கு. வாக்கு எண்ணிக்கை 8 மணிக்கு தொடங்கிய சில மணி நேரங்களிலேயே யார் முன்னிலை நிலவரத்தில் இருக்கிறார், எந்தெந்த தொகுதிகளில் யார் யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் நாம் பார்க்க இருக்கிறோம். முருகையன் சார், பாஜக, காங்கிரஸ், இப்படி அரசியல் கட்சிகளுடைய அந்த பேச்சும் பிரச்சாரமும் கடந்த 1.5 மாதங்கள்ல ரொம்ப முக்கியத்துவம் பெற்றுச்சு. காங்கிரஸ் கட்சியுடைய பேச்சு ரொம்ப கூர்ந்தே கவனிக்கப்பட்டது. ஏன் அப்படின்னா, தேர்தல் தொடங்கப்படுவதற்கு முன்பே காங்கிரஸ் கட்சி மீதான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. இப்போ தேர்தல் நடைபெற்று முடிந்து விட்டது. இன்னைக்கு வாக்குகள் எண்ணப்பட்டு அறிவிக்கப்பட இருக்குது. இதற்கு முன்னாடி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் காங்கிரஸ் கட்சிக்கு ஓரளவு மன கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அளவில் தான் வந்துச்சு. எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கான வாக்குப்பதிவு, உங்களுடைய முதற்கட்ட பார்வை? உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. இப்பொழுது நடந்திருக்கின்ற இந்த தேர்தல் என்பது இந்தியாவில் ஜனநாயகம் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டுமா அல்லது ஜனநாயகம் வீழ்த்தப்பட வேண்டுமா, அரைகுறை ஜனநாயகத்தோடு இந்தியா நடைபெற வேண்டுமா என்ற கேள்விக்கான பதிலை சொல்லக்கூடிய தேர்தலாக இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் அமைந்திருக்கிறது.
இந்த தேர்தலில் ஆரம்பத்தில் பிஜேபி மிகப்பெரிய நம்பிக்கையோடு இருந்தது. ஆனால் 7.5 லட்சம் கோடி சிஏஜியினுடைய அறிக்கை பெரிய ஊழல் நடந்து விட்டதாக, அதாவது சாலை போடுவது, பாலம் அமைப்பது போன்ற ஒரு 5-6 திட்டங்களில் 7.5 லட்சம் கோடி சிஏஜி அறிக்கை கொடுத்து இது மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது என்று குற்றம் சாட்டிய போது பிஜேபியினுடைய வீழ்ச்சி துவங்கியது. அதுக்கு அடுத்தபடியாக தேர்தல் பத்திரத்தில் முறைகேடு, தேர்தல் பத்திரம் என்ற பெயரில் நடந்தது தவறு என்று சுப்ரீம் கோர்ட் குட்டு மேல் குட்டு வைத்தது 2வது அடியாக பிஜேபிக்கு அமைந்தது. இந்த நிலையில் எங்களுடைய தேர்தல் அறிக்கை என்பது இந்த நாட்டு மக்களுக்கு இப்பொழுது என்ன தேவை என்பதை சொல்லுகின்ற அளவுக்கு அருமையான திட்டங்களை கொண்ட ஒரு தேர்தல் அறிக்கையாக அமைந்தது. அதில் முக்கியமானது, நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுத்து அதிலிருந்து பின்தங்கிய மக்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்வோம். இடஒதுக்கீடு என்பது 50% நீக்கிவிட்டு மேற்கொண்டு எந்த அளவுக்கு உயர்த்தி அந்த இடஒதுக்கீடை கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் கொடுப்போம் என்று எப்படி தமிழ்நாட்டில் 50% இடஒதுக்கீடுக்கு மேல் போகக்கூடாது என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தாலும் கூட விதிவிலக்காக தமிழகத்தில் 69% இடஒதுக்கீடோடு இங்கே நாம் வெற்றி நடை போட்டுக்கிட்டு இருக்கோம். அதே போன்று இந்தியா முழுவதும் அந்த சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று தேர்தல் அறிக்கையில் மிகவும் விவரமாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எனவே இந்த நாட்டு மக்களுக்கு தேவையான தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்கின்ற எதிர்கால நம்பிக்கையோடு எங்களுடைய தேர்தல் அறிக்கை அமைந்ததால் அது பிஜேபிக்கு மிகப்பெரிய அடியாக அமைந்தது. அந்த தேர்தல் அறிக்கையை பற்றி நாங்கள் பேசியதை விட மோடி அவர்கள் பேசியது தான் அதிகமாக இருந்தது. எங்கள் தேர்தல் அறிக்கை விளம்பரப்படுத்தியதில் முக்கிய பங்கு பிஜேபிக்கு உண்டு. அவருடைய தேர்தல் அறிக்கை இன்றைக்கு இந்த நாட்டில் நிலவுகின்ற வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு போன்ற மிகப்பெரிய பிரச்சனைகளை எல்லாம் பற்றி எதையும் குறிப்பிடாமல் 2047 இந்தியா மிகப்பெரிய வல்லரசாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லுகின்ற கதை என்னமோ 2047 வரைக்கும் இவரே இருப்பது போல அவர்கள் சொன்னதெல்லாம் அது மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கான பதிலாக இந்த தேர்தல் முடிவு அமையும். இன்னும் சொல்ல போனால் வெளிநாட்டு சதி அப்படி இப்படிலாம் பேசுகிறாங்க. வெளிநாட்டினுடைய மேத்யூ மில்லருங்கிற ஐநா சபையினுடைய செயலாளர், அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர், அவர் சொல்லுகிறார், இந்தியாவில் சமமான நிலை இல்லாத ஒரு தேர்தல் நடக்கிறது. நீங்கள் தேர்தல் அறிவித்த பின்னால் டெல்லி முதலமைச்சரையும் ஜார்க்கண்ட் முதலமைச்சரையும் உள்ளே தூக்கி போட்டது, சிறை பிடித்து உள்ளே வைத்தது என்று போன்ற ஒரு ஜனநாயக பண்பற்ற சமமான ஒரு நிலைப்பாடு இல்லாத ஒரு தேர்தலை இந்தியா நடத்தி கொண்டிருக்கிறது. இது உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. இது நல்லதல்ல, கண்டிக்கத்தக்கது என்றெல்லாம் அவர் சொன்னார். அது மாதிரி ஐநா சபையும் அதை கண்டித்தது. இது போன்ற உலக நாடுகளே இது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்பதனால் எப்பொழுதுமே கவனித்துக் கொண்டிருக்கும். அது மாதிரி இப்பொழுதும் அவர்கள் கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இதையெல்லாம் உலக நாடுகள் எல்லாம் சதி செய்கிறது இந்தியாவுக்கு எதிராக என்று குற்றம் சாட்டுகிறார்கள். உலக நாடுகளோடு எந்த தொடர்பும் இல்லாமல் இந்தியாவுடைய வாழ்க்கை இல்லை. ஏற்றுமதி இறக்குமதி பல ஆயிரம் லட்சம் கோடி ரூபாய் வெளிநாட்டினுடைய இறக்குமதியிலும் ஏற்றுமதியிலும் நாடு பொருளாதாரம் வளர்ச்சியே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது உலக நாடுகள் பார்க்காமல் என்ன செய்யும் என்பதை இந்த பிஜேபி உணர வேண்டும். இந்தியாவுடைய பொருளாதாரம் வேறு, இந்திய அரசியல் இருக்கக்கூடிய உள் தலையீடு வேறு. அதுதான் அவங்க சொல்றாங்க. வெளிநாடுகள் இந்திய அரசியலில் தலையீடு செய்ய வேண்டாம், பொருளாதாரத்தில் நம்ம முதலீடு செய்வோம், ஆனா உங்க தலையீடு வேண்டாம்னு தான் சொல்றாங்க. இல்ல, எந்த நேரத்திலும் இந்தியாவில் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட்டால் தான் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை நாம் உயர்த்த முடியும் என்ற அடிப்படை கொள்கை இருக்கிறது. நீ இப்பொழுது மட்டுமல்ல, 1977 76 வர வேண்டிய தேர்தல் 77 வரைக்கும் தள்ளி போட்டு அந்த எமர்ஜென்சி என்ற ஒரு நிலைப்பாடு வந்தபொழுது சுப்பிரமணிய சாமி தான் இங்கிருந்து தப்பித்து போய் எல்லா தலைவர்களும் சிறை செய்யப்பட்ட பொழுது உலக நாடுகளில் உள்ள எல்லா நாட்டுக்கும் போய் நாட்டின் நிலவரம், இந்தியாவின் ஜனநாயகம் எந்த அளவுக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் எடுத்து சொல்லி உடனடியாக உலக நாடுகள் எல்லாம் கண்டித்ததின் அடிப்படையில் தான் எங்களுடைய உதவி எதுவும் இந்தியாவுக்கு கிடைக்காது என்று மிரட்டியதன் காரணமாக தான் 77 தேர்தல் வந்தது. அந்த தேர்தலிலே இந்த மக்கள் சரியான அடியை கொடுத்தார்கள், இந்த எமர்ஜென்சிக்கு எதிரான முடிவை கொடுத்தார்கள். அதுபோன்று உலக நாடுகளே இன்னைக்கு கண்டிக்கின்ற அளவுக்கு இந்திய நாட்டினுடைய ஜனநாயகம் தள்ளாடி கொண்டிருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த மக்கள் சரியான தீர்ப்பை கொடுப்பதன் மூலமாக அவர்கள் இந்த ஜனநாயகத்தை பாதுகாப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்ததிலிருந்து நீங்க எதை சொன்னாலும் ராகுல் காந்தியை திட்டுவது, நேருவை திட்டுவது, ஏங்க ஜவஹர்லால் நேரு இல்லாமல் இந்தியா இல்லை. இந்தியாவை கட்டமைத்ததில் மிகப்பெரிய பங்கு வகித்தவர் ஜவஹர்லால் நேரு. பெரிய பெரிய நிறுவனங்களை கொண்டு வந்தார். அவர் கொண்டு வந்த பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் 5-6 பொதுத்துறை நிறுவனங்களை அழித்து விட்டார்கள், தனியாருக்கு விற்பனை செய்து விட்டார்கள், ஏர்போர்ட்டை வித்து விட்டார்கள், ரயில்வேயை விற்கிறார்கள், எல்லாவற்றையும் விற்றுக்கொண்டு தனியார் மயமாக்குகிறார்கள். நீங்கள் பெட்ரோல் விலை $140 உலகத்தில் கச்சா எண்ணெய் இருந்த பொழுது நாங்கள் 71 ரூபாய்க்கு கொடுத்தோம். அதை எதிர்த்து நீங்கள் போராட்டம் நடத்தியது அப்பொழுது இதே மோடி அன்றைக்கு குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்து போராட்டம் நடத்தினார். இன்னைக்கு என்ன விலை விற்கிது? இன்னைக்கு $100 கூட இல்லை.
பெட்ரோலுடைய கச்சா எண்ணெய் விலை இன்னைக்கு 102 ரூபா விற்குது. அதன் மூலமாக இந்திய அரசாங்கத்துக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி வந்திருக்கிறது. 10 லட்சம் கோடி வந்திருக்கிறது. நீங்க இந்த மாதிரி பெட்ரோல் விலையை ஏற்றி, டீசல் விலையை ஏற்றி, கேஸ் விலையை ஏற்றி மக்களை சாகடிப்பது இல்லாமல் இந்த நிலை தொடரக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இதிலிருந்து மக்களை மீட்க வேண்டும் என்பதற்காக தான் பல ஆயிரம் கிலோமீட்டர் எங்களுடைய ராகுல் காந்தி பிரச்சாரத்தை மேற்கொண்டார். விளைவு அதனுடைய பதில் இந்த நாட்டு மக்கள் நிச்சயமாக பிஜேபிக்கு எதிராக கொடுப்பார்கள். மிகப்பெரிய வித்தியாசத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய பிரச்சாரம் என்பது இந்த தேர்தலில் அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு தரும் சொல்றீங்க. பிரம்மாண்டமான நாடு, பிரம்மாண்டமான தேர்தல், பிரம்மாண்டமான முடிவுகள், பிரம்மாண்டமான அரங்கிலிருந்து பல்வேறு விருந்தினர்களோடு செய்தியாளர்கள் பலரும் காத்திருக்கிறார்கள். விருந்தினர்களும் அவர்களுடைய அறிவுகள் சார்ந்த, அரசியல் சார்ந்த விஷயங்கள் குறித்து நம்மோடு கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து வருகிறார்கள். அரசியல் விமர்சகர் வாசுதேவன் சார், 2 கட்சிகிட்டையுமே பேசணும். காங்கிரஸ் தரப்பிலான கருத்து, பாஜக தரப்பிலான கருத்து, 2 பேருமே சளைத்தவர்கள். இந்த தேர்தல் முடிவு எங்களுக்கு தான் இன்னும் தெரிஞ்சிடும். ஒரு 10 நிமிஷத்தில் அடுத்தடுத்த அந்த முடிவுகள் நகரும்போது உண்மையிலேயே மக்கள் யாரை ஆதரிச்சுக்காங்கன்றது. கடந்த 1.5 மாதங்களுடைய நிகழ்வு என்பது அடுத்த 5 ஆண்டுகளுக்கு போதுமானதா? அது பேச்சுக்களாக இருக்கட்டும், பிரச்சாரமாக இருக்கட்டும், திட்டமாக இருக்கட்டும், அறிவிப்புகளாக இருக்கட்டும், இதெல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்த பார்வை தேவையே கிடையாது. 1 வருஷம் முன்னாலேயே மோடி சொல்லிட்டாரு 400 அப்படின்ட்டு. எதிர்க்கட்சி தலைவர் காங்கிரஸினுடைய கட்சி பாராளுமன்ற கட்சி தலைவர் கார்கே வேற சொல்லிட்டார், நீங்கள் 400க்கு வரப்போறீங்களே அப்படின்ட்டு. இதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்த தேர்தலை ஒரு மிக மிக முக்கிய வரலாற்று நிகழ்ச்சியாக பார்க்குறேன். இன்னும் ஒரு 2.5 hours 10:30 மணிக்கெல்லாம் நம்மளுக்கு இந்த வரலாறு அமைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த தேர்தல் பாரதிய ஜனதா கட்சிக்கு ரொம்ப அவசியம்தான். ஏன்னா ஒரு ஊழலற்ற ஆட்சி, மக்கள் நல திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்களை ரொம்ப பிரமாதமாக சிறப்பாக செய்திருக்கிற இந்த ஆட்சி தொடரணும் அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சி மட்டும் இல்லை, மக்களும் அதை தான் ஆசைப்படுறாங்க. பிரதமர் சொன்னார் பாருங்க, இது 10 வருஷமாக நீங்கள் பார்த்தது ஒரு ட்ரையல் தான், இதுக்கு மேலே தான் மெயின் பிக்சரே இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுக்கெல்லாம் இன்னும் பயங்கரமான எதிர்பார்ப்பு, மக்கள்கிட்ட எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு இருக்குது. முருகையன் சார் சொல்லும்போது அவர் சொன்னார், வெளிநாட்டு சக்திகள்லாம் 1977 எலெக்ஷன் நடந்தது காரணமே வெளிநாட்டு சக்திகளோட இதுதான் அப்படின்னு அவர் சொன்னார். ரொம்ப சந்தோஷம். சுப்பிரமணியம் சாமியை குறை சொல்கிறாரு. இப்போது வெளிநாட்டு சக்திகள் தான் நம்ம நாட்டில் தேர்தல் நடத்தணுங்கிற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. அதாவது பாரத நாட்டு மக்களை நம்பாமல் வெளிநாட்டு சக்திகளுடைய உதவியால் இந்த தேர்தலை நடத்தி நம்ம வெற்றி பெறணும் அப்படிங்கிற அளவுக்கு காங்கிரஸ் கட்சி போயிடுச்சுங்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய லோயஸ்ட் பாயிண்ட். 2வது லோயஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா? நாடே பற்றி எரியும் அப்படின்னு சொன்னார். யார்? ராகுல் காந்தி. பிரதமராக ஆசைப்படுகிற ஒரு வேட்பாளர், பிரதமராக ஆசைப்படுகிற ஒரு தலைவர், அரசியல் தலைவர் நாடே பற்றி எரியும்னு சொல்லலாமா? இதை விட மோசமாக ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவரோ நாடை பற்றி எந்த அர்த்தத்தில் சொன்னார்? எந்த நிகழ்வு சுட்டி காட்டி சொன்னார்? பொதுவா சொல்லிட்டு போயிருந்தது நாடை பற்றி எரியும். பிரதமர் ஆயிட்ட நாடை பற்றி எரியும் சொல்ல முடியுமா? இவிஎம்ல ஏதாவது மோசடி பண்ணி நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு சொன்னா நாடை பற்றி எரியும் அப்படின்னாரு. எப்படி ஆனாலும் என்னங்க பாருங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க, சுப்ரீம் கோர்ட்டு தள்ளுபடி பண்ணிடுச்சு. இவிஎம்ல எந்த ப்ராப்ளம் கிடையாது. தேர்தல் ஆணையம் ரொம்ப அருமையாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. தேர்தல் ஆணையம் அரசியல் நிர்ணய சட்டத்திற்கு உட்பட்ட ஒரு அதிகாரப்பூர்வ அமைப்பு. அந்த அமைப்பில் மத்திய அரசினுடைய எந்த ஈடுபாடும் தலையீடும் கிடையாது. காங்கிரஸ் கட்சி மாதிரி கிடையாது. காங்கிரஸ் கட்சி சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜையே அவங்க தான் நியமிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எங்களுடைய ஜட்ஜ் தான் அங்கே உட்காரணுன்னுட்டு. இங்கே டிஎம்கே என்ன சொல்லிச்சு? இந்த ஜட்ஜ பதவிகள்லாம் நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் விடுங்க. நான் என்ன கேட்குறேன், ஒரு நாடை பற்றி எரியும்னு சொல்கிற அளவுக்கு ஒரு தலைவர் அங்கே இருக்காருன்னு சொன்னோன்னா அன்றைக்கே அவரை பிடிச்சி உள்ளே போட்டுருணும். மோடியினுடைய பெருந்தன்மை அவர் இன்றைக்கும் அவர் இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. நாம் என்ன ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடுறோமா, இல்லை முகலாயர்கள் வெளியிலேருந்து படையெடுத்து வந்த முகலாயர்களுக்கு எதிராக போராடுறோமா? நம்ம நாட்டு மக்கள் தானே, நம்ம நாட்டு மக்கள் இதை தீர்மானிக்க போகிறாங்க. ஒரு மக்கள் கொடுத்த தீர்ப்பை ஒப்புக்கொள்வது ஒரு மிகப்பெரிய பெருந்தன்மை. அதுக்குன்னு ஒரு தன்மை வேணும், மாண்பு வேணும், நெறி வேணும். அது எதுவுமே இல்லாமல் இந்த காங்கிரஸ் கட்சி இருக்கே அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி நல்லா வளரணும், ஒரு நல்ல தலைவர் வரணும்,
ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் கட்சி சார், ஒன்று நம்ம அது ஒரு நாட்டில் தேசிய கட்சி, இந்தியாவை பலமுறை ஆண்டிருக்கக்கூடிய கட்சி, இனிமேல் என்ன வளரணும்? அல்ல உங்களை எதிர்த்து போரிடுறதே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி ரொம்ப தானே. சந்தோஷம். இந்த தேர்தல் பாரதிய ஜனதா கட்சியை விட அதிகமாக யாருக்கு தேவைப்படுது தெரியுமா? காங்கிரஸ் கட்சி தேவைப்படுது. காணாமல் போன காங்கிரஸ் கட்சி தன்னை தானே எங்கே இருக்கிறோம் என்று தேடிக்கொள்வதற்கான மிகப்பெரிய வாய்ப்பாக நான் இந்த தேர்தலை பார்க்கிறேன். ஆனால் அன்பார்ச்சுனேட்லி இந்த தேர்தலிலும் காங்கிரஸ் கட்சி காணாமல் போய்விட்டது. தாம் எங்கே இருக்கிறோம் என்பதை தெரியவில்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து பப்ளிக் கனெக்டே இல்லாமல் போயிடுச்சு. அவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் சார். 2 ப்ராப்ளம் சொல்கிறேன். ஒரே ஒரு முதல் ப்ராப்ளம் மோடி அப்சஷன். எல்லாமே இந்த மோடி சென்ட்ரிக்காக தான் அவங்க இருக்கிறாங்களே தவிர மக்கள் சென்ட்ரிக்காக இல்லை. மோடி சென்ட்ரிக். நீங்கள் எவ்வளோதான் அவரை குறை சொன்னாலும் பாருங்களேன், ஒரு தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே ஒரு பெரிய பட்டியல் போட்டுட்டு வராங்க. இவர் பனவுத்தி அப்படிங்கிறாங்க, அதாவது அபசகுணம் அப்படிங்கிறாங்க, அப்படி இல்லைன்னா என்னது மரணத்தின் வியாபாரி அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி பல்வேறு அவதூறுகள். ராகுல் காந்தி மீது இதே போல பல குற்றச்சாட்டுகள், பெயர்களை புனை பெயர்கள்லாம் ராகுல் காந்திக்கு வச்சிருக்காங்க. அது ஒன்றும் மாற்று கருத்து இல்ல. பாஜக செஞ்சதை ஒண்ணு காங்கிரஸ் விதிவிலக்கா செய்யல. பாரதிய ஜனதா கட்சி வைக்கல. பிரதமர் மோடியே சொல்றாரு 104 ட்ரிப்பு எனக்கு வந்து அவதூறு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் 2013 ஆரம்பிச்சது. 2013 ஜூன் மாதம் அவர் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போதே அதாவது ஆரம்பிச்சது தான். முருகன் சார், இதற்கு முன்பு நம்ம பேசிட்டு இருக்கும்போது கூட ஒரு முக்கியமான பாயிண்ட்டை முன் வச்சிங்க. காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு, பிரமாதமாகவும் இருந்துச்சு. இது காங்கிரஸ் கட்சியினர் சொன்ன கருத்து, அவங்களே அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை பற்றி. நானும் படிச்சிருக்கேன். ஒரு பத்திரிகையாளராக சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. 1 லட்சம் ரூபாய் கொடுக்கறதாக இருக்கட்டும், இப்படியான பல்வேறு திட்டங்கள். காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையை எங்களை விட மிக அதிக அளவில் பிரபலப்படுத்தினது பிரதமர் மோடி தான் அப்படின்ற ஒரு கருத்தை நீங்கள் இதற்கு முன்பு சுட்டி காட்டினீங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் இப்படி பிரதமரே பல கட்ட தேர்தல் பிரச்சாரங்களில் காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையெல்லாம் சொல்லிய பிறகும் கூட காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமாக வரலையோ தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகள்? தேர்தல் கருத்து கணிப்பு என்பது நம்ப முடியாத ஒன்று. நம்மளுடைய கம்யூனிஸ்ட் கட்சி நண்பர் சொன்னது போல, ரவீந்திரநாத் சொன்னது போல, அது வந்து 3 மாதத்துக்கு முன்னாலே தயாரிக்கப்பட்டு மக்களுடைய மனதில் ஒரு அதாவது நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் அந்த சிந்தனையை உருவாக்கி, நாளைக்கு ஏதாவது தவறு செய்து வெற்றி பெற்றால் கூட கருத்து கணிப்பிலேயே அந்த மாதிரி வந்தது, அந்த கருத்து கணிப்பு தான் இப்பொழுது விடையாக கிடைத்திருக்கிறது என்று சொல்வதற்கு அச்சாரமாக இது போன்ற கருத்து கணிப்புகளை போடுகிறார்கள். இது போன்ற கருத்து கணிப்புகளை பிரம்மாண்டமாக பிஜேபி ஜெயிக்க போகுது என்று போடுவதன் மூலமாக எங்கள் கட்சியிலிருந்து, இந்தியா கூட்டணியிலிருந்து இப்பொழுது ஓட்டு என்ன போகிறார்கள். அந்த ஓட்டு என்ன போகிற இடத்தில் எங்களுடைய ஏஜென்ட்டுகள்லாம் போறாங்கல்ல, அவங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, ஐயோ பிஜேபி தான் ஜெயிக்க போகுது, நமக்கு தோல்வி தான் கிடைக்குங்கிற அந்த அவநம்பிக்கையோடு உள்ளே போகும்போது அவர்கள் இறுதி வரையில் அந்த ஓட்டு எண்ணிக்கை முடிகிற வரையில் அங்கே இருந்து அவர் செய்ய விடாமல், அவர் பாதியிலேயே நாங்கள் தோற்று போயிட போறீங்க அப்படின்னு சில பேர் நம்பலாம், அப்படின்ட்டு சரியாக கவனிக்க மாட்டாங்க, இல்லைன்னா வெளியே போயிடுவாங்க, இல்லைன்னா ஏதாவது பணங்கன்னு கொடுத்து கூட வெளியே அனுப்பிச்சுவாங்க. ஏதோ ஒன்று நடத்தி ஒரு 10 பூத்தில் இப்படி நடந்ததுன்னா அந்த கிடைக்கக்கூடிய வித்தியாசம் ஒரு 10,000 ஓட்டுன்னு சொன்னால் அந்த 10,000 ஓட்டை மலிவு பண்ணிடுவாங்க, அதை சரி பண்ணிடுவாங்க. இது வந்து திட்டமிட்ட ஒரு சதி. எங்கள் இந்தியா கூட்டணியுடைய ஏஜெண்டுகளை கவர்வதற்காக அல்லது பயமுறுத்துவதற்காக இல்லை மனசை வந்து மாற்றுவதற்காக செய்யப்பட்ட ஒரு சதி. ஆனால் எங்களுடைய தலைவர் கார்கே அவர்கள் நல்ல விளக்கமாக கடைசி வரையில், கடைசி ஓட்டு எண்ணுகிற வரையில் நீங்கள் அனைவரும் இருந்து நீங்கள் கவனிக்க வேண்டும், உற்று கவனிக்க வேண்டும், யாரும் முன்னே வெளியே போய்விடக்கூடாது, கவனமாக இருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க ஓட்டு மக்கள் போட்டிருந்தாலும் அது நமக்கு சாதகமான ஓட்டு என்பதை நிரூபிக்க வேண்டிய இடத்தில் இந்த வாக்கு எண்ணிக்கை இருக்கிறது, அதில் கவனமாக இருங்கள் என்று நல்ல ஒரு முக்கியமான அறிக்கையை எங்களுடைய காங்கிரஸ் தலைவர்கள் கொடுத்தார்கள். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எல்லாம் பாஜகவுடைய சதின்னு சொல்றீங்க இல்லையா? 2023 இமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் நடந்துச்சு. இமாச்சல பிரதேசத்துல காங்கிரஸ் கட்சி தான் அறுதி பெரும்பான்மையில வெற்றி பெறுவாங்கன்னு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் சொன்னுச்சு. சொன்ன உடனே டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கொண்டாட்டங்கள்லாம் களைகட்டுச்சு. சரி, நடந்ததா? அந்த தேர்தல் கருத்து கணிப்பு எப்படி தவறானுச்சோ இல்ல தவறாகலையே. இமாச்சல பிரதேசத்துல காங்கிரஸ் 2004 அடல் பிகாரி வாஜ்பாய் தான் இந்தியா ஒளிர்கிறது என்று பிரச்சாரம் செய்தார். இந்தியா மீண்டும் வாஜ்பாய் தான் வரப்போகிறார் என்று எல்லா கருத்து கணிப்புகளும் சொன்னது. அதுல வந்து யாரும் பிரதமர் என்று கூட நாங்கள் அறிவிக்கவில்லை, எங்கள் சோனியா காந்தி தான் தலைவர் என்று பிரதமர் என்றெல்லாம் அறிவிக்கவில்லை. ஆனாலும் 2004 மிகப்பெரிய பலத்தை பெற்று நாங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி அங்கு அமைந்தது அல்லவா? அப்பொழுது தேர்தல் கருத்து கணிப்பு எங்கே போனது? அது போன்ற ஒரு முடிவு இப்பொழுது
வரும் என்று நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவோம், ஆட்சி அமைப்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு முழுவதுமாக இருக்கிறது. இந்தியா முழுமையான ஜனநாயக நாடாக நீடிக்க வேண்டும் என்றால் இந்த மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருப்பார்கள். இல்லை என்றால் தள்ளாடுகின்ற ஜனநாயகம், ஜனநாயக பண்புகள் குறைகின்ற ஜனநாயகம் இந்தியாவுக்கு வேண்டும் என்று அவர்கள் நினைத்திருந்தால் ஆண்டவன் விட்ட வழி என்று தான் நாங்கள் இருக்க வேண்டும். வேற என்ன செய்வது? சரி, ஓகே. ஆனந்தலட்சுமி, ஜூன் 1ஆம் தேதி பத்திரிகையாளர்கள் இப்போ எங்களை போன்றவர்கள்லாம் வெளியிட்டாங்க இல்லையா தேர்தல் கருத்து கணிப்புகள், அது பாஜகவுடைய சதிங்க. ஆனால் இன்னைக்கு இப்போ அறிவிக்கப்பட போகிறாங்க இல்லையா ஒவ்வொரு கட்ட சுற்று முடிவில், இதாங்க உண்மையிலேயே மக்களுடைய தேர்தல் முடிவுன்னு சொல்லி முருகையன் சொல்கிறார். உங்களுடைய பாரு. ஒரு எக்ஸாமுக்கு வந்து நல்லா படிச்சுட்டு போகிற பிள்ளை வந்து என்றைக்குமே வந்து முடிவை பற்றி கவலைப்படாது, சரிங்களா? அப்போனா முதல்லேருந்தே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இந்த தேர்தல் கணிப்பு இந்த இதெல்லாம் பற்றி விட்டுருங்க. முதல்ல உங்களுக்கு நம்பிக்கை இல்லாதனால தான் என்னமோ கேம்பிளிங் மாதிரி ஓட்டு பூத்துக்குள்ளே இதுக்குள்ளே போவாங்களாம். சரியா இல்லைன்னு இவங்க அறிவிப்பு வந்துட்டே இருந்ததுன்னா அப்படியே மனசு தொஞ்சு போய் பாதியில் வெளியே வந்துடுவாங்களாம். எதுக்கு அப்படி என்ன கேம்பிளிங்காக நடத்துகிறாங்க, லாட்ரி சீட்டாக நடத்துகிறாங்க. எனக்கு விழுந்தாவையே இந்த ரோட்டில் வந்து பிளாட்ஃபார்மில் வந்து வைராஜாவைன்னு வச்சு ஆடுவாங்களே, அதேமாரி சொல்கிறாங்க இவங்க. அதே மாதிரி எப்படி இருக்க முடியும்? இப்போ சண்டிகாரில் அப்படிதான் ஜனநாயகத்துக்கு புறம்பாக ஒரு மேயர் தேர்தலில் நடத்தி சுப்ரீம் கோர்ட் கூட்டு வைத்து மீண்டும் ஆம் ஆத்மியினுடைய ஆள் தான் அங்கே வந்து மேயரா இருக்கணும்னு சொல்லியிருக்கு. ஒரு ஜனநாயக படுகொலை அங்கே நடந்தது. தூரத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு ரிசைன் பண்ண வச்சு எல்லா வேட்புமனுக்களை வாபஸ் பண்ண வச்சு ஒரு எம்பியை தேர்தலே இல்லாமல் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இது மாதிரி ஜனநாயக படுகொலை நடப்பதனால் எங்களுக்கு இந்த அவநம்பிக்கை வந்திருப்பதை தான் சுட்டி காட்டுகிறோம். இல்ல அவர் வந்து அவநம்பிக்கை அப்படின்னு சொன்னாரு. திருமதி சோனியா காந்தி வந்து இவ பிரைம் மினிஸ்டரா ஏன் இத்தனை வருஷம் வர முடியல, ஏன் இவங்களால கொண்டு வர முடியல? இல்ல இந்த நாட்டின் ஜனநாயக பண்பை பாதுகாப்பதற்காக ராஷ்டிரபதி அவர்கள் வந்து தடுக்கவில்லை. ஆனால் நாங்கள் வந்து சோனியா காந்தி பிரதமராக வந்தா நான் வெள்ளை உடை உடுத்துவேன், நான் வந்து உமா பாரதி நான் மொட்டையடித்துக் கொள்வேன், இப்படி எல்லாம் புரட்சி எல்லாம் கருத்தெல்லாம் சொன்னாங்க. என்னால் இந்தியாவில் வந்து நான் மருமகளாக வந்து நான் பிரதமராகி அதனால் இந்த நாட்டில் எந்த கலவரமும் வந்துவிடக்கூடாது, அந்த பாவம் எனக்கு வேண்டாம், எனவே டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை நான் பிரதமராக நியமிக்கிறேன் என்று சொன்னாரே தவிர பயந்து கொண்டல்ல. முழு மெஜாரிட்டி இருந்தது. இந்திய நாட்டு மக்களே சோனியா காந்திக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அவர் பிரதமராக வரணும் விரும்பினாங்க. ஆனா அவர் விட்டுக் கொடுத்த பெருந்தன்மையை நீங்கள் கொச்சைப்படுத்துவதை என்னால் ஏற்க முடியாது. இல்ல முதல்ல கொச்சைப்படுத்துறோம் அதெல்லாம் சொல்றாரு. ஆனா ஒருத்தரை பேசக்கூட விடாம அவ்வளவு கோபம் வருது அவருக்கு. நடுவுலயே பூந்து பேசுறாரு. கொஞ்சம் பொறுமையா இருந்து நான் சொன்ன இல்ல அந்த தவறை எப்ப சுட்டி காட்டுவோம்? ஒரு பொது மேடையில வரும்பொழுது முடிச்சப்பறம் தான் சுட்டி காட்டுறதுதான் நாகரிகம். பொதுவா குறுக்க பூந்து சொல்றதுன்றது வந்து கோபம் இருக்கிற இடத்துல தான் வந்து உங்களுக்கு இத மாதிரி நஷ்டத்தோடு அமர்வான்றது ஒரு பழமொழி இருக்கு. அதனால அவங்க சொல்றாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், இந்த பாஜக தான் வெற்றி பெற போறதுன்றது வந்து முன்னவே தீர்மானிக்கப்பட்டதுன்னு நீங்க சொல்றீங்க, மக்கள் தீர்மானித்து விட்டார்கள்னு நான் சொல்றேன். ஏன்னா அவருடைய வளர்ச்சி பணி, இதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நீங்களும் வரிசையாக ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டாக எடுத்தீங்க. தேர்தல் பாண்டு சொன்னீங்க, அவர் சொன்னார் 7500 கோடி ஊழல். அது ஒன்றும் ஊழல்னு சொல்லலை, 7 லட்சம் கோடி ஊழல்னு எங்கேயுமே சொல்ல. சிஏஜி ரிப்போர்ட் என்ன சொல்லிது, எக்ஸ்பெக்டடை விடவும் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு விலைவாசி இதில் வந்து சொல்லலாம். அதே மாதிரி விலைவாசி உயர்வை பற்றி பேசுகிறாங்க. இது நடுவில் 2 மிகப்பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த ஒரு கொரோனா போனது ஒன்று. இந்த கொரோனாவில் உலக அளவில் இந்தியா போல எந்த நாடும் சமாளிக்கலன்னு உலக அளவில் ஒரு கருத்து கணிப்பு சொல்றாங்க. அத மாதிரி இல்லைன்றாங்க. நம்மளே ஊசி தயாரித்து மருந்து தயாரித்து அவ்வளவு நாடுகளுக்கு கொடுக்கவும் கொடுத்துருக்கோம் பெருந்தன்மையோட. அதே மாதிரி வேலை வாய்ப்பை பற்றி சொல்லும்பொழுது அதுக்காக தான் முத்ரா திட்டம் என்ன, விஸ்வகர்மா திட்டம் என்னன்னு அதாவது எப்படி அதை சமாளிக்கிறதுன்றதுக்காக சொல்றாங்க. ஒரு வேலை வாய்ப்புனா வெறும் கவர்மெண்ட்ல மட்டும்தான் வேலை வாய்ப்பு இருக்கணும்ன்றது அந்த காலம். இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் உங்கள் தொழில் முனைவோர் வந்து நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்கெல்லாம் வந்து நிறைய கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய வளர்ச்சி பாதையில் இருக்குது. இப்போ 7.5 லட்சம் கோடி ஊழலை பற்றி பேசுறதா இருந்தால் அது வந்து மதுரா குலக்கல்வி திட்டத்தை அமல்படுத்த முயற்சிக்கிறார்கள். அதுதான் விஸ்வகர்மா திட்டம். மதுரா இதில் ஒரு நிமிஷம், விஸ்வகர்மா அது கிடையாதுங்க. விஸ்வகர்மாங்கிறது ஒரு கடன் திட்டம்ங்க. உங்ககிட்ட கையில என்ன தொழில் இருக்கு, உங்களுக்கு என்ன கொடுக்கல? ஒரு நிமிஷம், அவருக்கு மட்டும் உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்கு, அந்த திறமையை நீங்க வந்து வளர்த்துக்குங்க, நாங்க வந்து பணம் கொடுக்குறோம், அவ்வளவுதான். இத பத்தி குலக்கல்வி பேசுறீங்க. யாரு சொன்னா குலக்கல்வி உங்களுக்கு தெரியுமா? குலக்கல்வி பத்தி உங்களுக்கு தெரியுமா? மக்கள் ராஜாஜியை தூக்கி எறிந்தார்கள். காமராஜர் அதே மாதிரி
இந்த செருப்பு தைக்கிற CAG செருப்பு 7 லட்சம் பத்தி வைக்கிறவங்க பேசுறாங்க. நல்ல திட்டம் தான் அவர் அங்க சொல்லுவார். மதுரால வந்து கேஜ்ரிவால் தான் அங்க இது அவர் ஏன் வாயே திறக்கல அதை பத்தி? அவர் முதல்ல அவருடைய கடமை சொல்லியிருக்கணும் இல்லையா? இத மாதிரி இவ்வளவு திட்டம் வந்து போடும்பொழுது இவ்வளவு எஸ்டிமேட் போட்டாங்க, அது வந்து போட்டதுனால கொஞ்சம் கூட இருக்குன்னு தான் சொல்லியிருக்கு. ஊழல்னு எங்கேயுமே சொல்லல. இதுக்கு முன்னாடி ஊழல் சொன்ன எத்தனையோ வழக்குகள் நிலுவையில் இருக்கு. காங்கிரஸ்ல எத்தனை பேர் வந்து திருவாளர் பி சிதம்பரத்துலேருந்து ஆரம்பிச்சு எத்தனை பேர் ஓப்பனாக ஒத்துக்கிட்டாங்க இந்த கரன்சி மிஷினை கொண்டு போய் பாகிஸ்தானுக்கு வித்தேன்னு அழகா அவர் சொல்றாரு. இதை யாராவது ஏற்க முடியுமா? பாஜக காங்கிரஸ் மீது நீங்க வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் சரிசமமா தான். பாஜக பலர் இருக்காங்க. பட்டியல் நம்ம சொல்லணும்னா 2 பக்கத்து பட்டியல் தான். பலர் இருக்காங்கன்னு கூட சரி அப்படியே இருக்கட்டும். அங்கேயே நீங்க வந்ததா கூட ஒத்துக்கிறேன். ஆனா அத்தனையும் தாண்டி நாடு வளர்ச்சி பாதையில தான் போயிட்டு இருக்கு. மோடி அவர்கள் மேல அவருக்கு அந்த மொத்தமா நாட்டு மேல அக்கறை இருக்கு. ஏன் உங்க கையில ஒரு கொடுத்தானா? பக்கம் இல்ல ஊழலை பத்தி பேசினா வளர்ச்சி பாதைக்கு போறீங்க, வளர்ச்சி பாதையில வந்தா காங்கிரஸ் கட்சியுடைய ஊழலுக்கு போறோம். அப்ப இது ரெண்டுக்கு இடையில என்ன இருக்கு? இப்ப நம்ம இத பேசணும் அத பேசணும்ன்ற ஒரு மாற்று பேச்சு தானே இருக்கு. வரேன் சார், வரேன் 186வது இடத்தில் இருப்பதே சரி, ஓகே. இல்ல இத பத்தி சொல்ல போனா இதுக்கு முன்னாடி 60 வருஷமா கெடுத்த ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை சீர்படுத்துற பொறுப்பை 10 வருஷமா எடுத்துருக்காங்க. 10 வருஷத்துக்குள்ள வந்து கேழ்வரகுல நெய் வடியும்னா ஏர் இந்தியா வித்தது இந்த மாதிரி இதெல்லாம் சொல்றீங்க. சரி, எனக்கு புரிஞ்சிருச்சு. போது இன்னைக்கு வளர்ச்சி நீங்க இப்ப கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். இன்னி வளர்ச்சி பாதை பணிக்கு சில ஊழல்கள் கடந்த கால தவறுகள் தடையா இருக்கு. அதை தான் சுட்டி காட்டுறோமே தவிர மத்தபடி எங்களுக்கு வேண்டியது வளர்ச்சி பணிகள், நாட்டை எப்படி முன்னுக்கு கொண்டு போறோம், இது ஒண்ணுதான் முக்கிய. ஓகே, நான் பேசலாம். ரவீந்திரநாத் சார் நான் உங்ககிட்ட வரேன். இல்ல வரேன் முருகன் சார் வரேன் சார். 2008ல 9% இந்த நாட்டினுடைய வளர்ச்சியாக இருந்தது. நான் வரேன். நான் ரவீந்திரநாத் சார் கேட்டுட்டு வரேன். வாஜ்பாய் பரிசு அது வாஜ்பாய் கொடுத்த பரிசு சார். நான் போறேன். வாசுதேவ் சார் தங்கத்தையே இதுல வச்சாங்க. இறுதி கருத்து நான் வாங்கிட்டேன் உங்களுக்கு. அதாவது வளர்ச்சி பேசுறாங்க. ஆசியாவிலே மிகப்பெரிய பணக்காரர் அதானியா மாத்தினதான் அவருடைய வளர்ச்சி. அடானி இருங்க அம்பானி சார், பேசுறேன் சார். டாடா பிர்லா இந்தியால இருங்க சார், பேசுறேன் நீங்க சார். சொன்னீங்கல குறுக்கிட்டு வந்து ரொம்ப அநாகரிகமா இருக்கு. அதுதான் நீங்க பண்ண கூடாது. நீங்களே அநாகரிகமா நடக்கலாமா? அவரை சொன்னீங்களே. அதனால என்னன்னாக்க இந்தியாவில் ஏழைகளுக்கும் பணக்காரனுமான ஏற்றத்தாழ்வு மிக அதிகமாக அதிகரிச்சிருக்கு. இந்தியாவிலே 47 ஆண்டுகளில் இல்லாதவருக்கு வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரிச்சு ஆடுது. அதே போல் வறுமை கோட்டில் இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை வந்து 22.8 கோடி பேர். அப்போ அந்த அளவுக்கு மிக மோசமாக இந்தியா வழிநடத்தினவர் தான் மோடி அவர்கள். அதே போல வந்து 20 லட்சம் கோடி வராக்கடனை தள்ளுபடி பண்ணியிருக்காரு. இலவசம் கொடுக்குறான்னு சொல்லி அவங்க குறை சொல்கிறாங்க. ஏழைகள் கொடுப்பது இலவசம் கிடையாது. ஏன்னா நீங்கள் தாஸ் கேபிட்டல் படிச்சுன்னா கார்ல் மார்க்ஸ் தெளிவாக சொல்கிறார், உழைக்கும் மக்களுடைய உபரி உழைப்பில் வருவதுதான் எல்லா மதிப்புமே. உலகத்தில் எல்லா செல்வாதங்களும் படைப்பது உழைக்கும் மக்கள் தான். முதலாளிகள் எதையுமே படைக்கிறது கிடையாது. ஆனால் இவங்க வாரி முதலாளிகளுக்கு வழங்குறாங்க. அதே சமயத்தில் உழைப்பாளுடைய உபரி மதிப்பால் வரக்கூடியதில் ஒரு சிறு தொகையை கிள்ளி போடுறாங்க இலவசம்னு. ஆனால் இலவசம் என்று சொல்வதே தவறு. இன்னும் சொல்லப்போனால் நாட்டில் சேரக்கூடிய செல்வாதங்களில் சிறு பகுதியில் ஏழை மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு இலவசம் சொல்லக்கூடிய வேலை போகுது அப்படிய பெரிய அளவுக்கு பணக்காரர்கள் தான் போகுது. அதே போல கார்பரேட் டேக்ஸை படிப்படியாக குறைக்கிறாங்க, மறைமுக வரியை அதிகரிச்சுட்டே இருக்கிறாங்க. அதில் இந்த மோடி அரசாங்கம் ஏழைகளுக்கு எதிரானது. அதானி அம்பானி போன கார்பரேட் சாதமானது. இந்த அரசாங்கமே கார்பரேட் அரசாங்கம். எனவே இந்த வளர்ச்சிங்கிறதெல்லாம் இங்கே வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு ஏமாற்று வேலை, மோசடித்தனங்கிறத சொல்ல விரும்புகிறேன். ஓகே வாசுதேவன் சார், ஒரே ஒரு சுருக்கமா, வறுமைக்கு ஏழைக்கு என்ன சார் வித்தியாசம்? ரெண்டு ஒண்ணா இல்ல வேற வேறையா? வறுமை ஏழை ரெண்டுமே ஒண்ணா இல்ல வேற வேறையா? ஆல்மோஸ்ட் ரெண்டு ஒன்று தான். சரி, வறுமை இந்தியாவில் இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா நாட்டில் இருக்கக்கூடிய 80 கோடி ஏழைகளுக்கு இலவச உணவு தானியங்கள் கொடுக்கிறேன்னு சொல்றீங்க. என்ன சம்பந்தம் இருக்கு? பாஜகவுடைய தேர்தல் பரப்புரையில முக்கியமா வச்சக்கூடிய ஒரு திட்டம்ன்றது இதுதான். பேசிக் பொருளாதாரம் உங்களுக்கு தெரிஞ்சு சொன்னா நீங்க அந்த கேள்வி கேட்கவே மாட்டீங்க. வறுமை கோட்டிற்கு கீழே இருப்பவர்களுக்கு அவங்களுடைய மந்த்லி பட்ஜெட்டில் 90% ஆஃப் த வருமானம் உணவுப் பொருள்களுக்கு தான் போகுது. அதனால தான் அவங்களுக்கு வந்து வாழ்க்கை வசதிகளை பெருக்க முடியறதில்லை. அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, இன்னொரு 5 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. 2022 பேசிக் சேலரியில் உணவு தானியங்களை வாங்க முடியலன்னா அந்த உணவு தானியங்களை வாங்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தணுமா, இல்லை அவங்களுக்கு கிடைக்காத உணவு தானியத்தை கொடுக்கணுமா? எது ஒரு நாட்டுடைய அரசாங்கத்துடைய கடமை? உணவு தானியத்தை கொடுத்து தாங்க ஆகணும். மக்கள் நிலம் தாங்க முக்கியம். அதுக்கப்புறமா அவங்களுக்கு வருமானத்தை பெருக்கிக்கக்கூடிய சூழ்நிலைகள், பொருளாதார சூழ்நிலைகளை உருவாக்கணும். இவ்வளோ வருஷமாக காங்கிரஸ் அதை பண்ணாமல் இருந்துச்சு, இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதன் காரணமாக 25 கோடி மக்கள் வறுமை கோட்டிலிருந்து மேலே வந்திருக்கிறாங்க. வேற ஏதோ ப்ளூம்பர்ഗ് அது கரெக்டாக ஞாபகம் வரல, மார்கன் ஸ்டாலின் நினைக்கிறேன், 40 கோடி மக்கள் வறுமை கோட்டிலிருந்து மேலே வந்து விட்டார்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி, ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். மக்களவை தேர்தலுடைய முடிவுகள் என்பது 8 மணிக்கு எண்ணப்பட தொடங்கி தோராயமாக 15 நிமிடங்களை கடக்கப் போகிறது.
கிட்டத்தட்ட தற்போது தபால் வாக்குகள் அனைத்துமே எண்ணப்பட்டு வரக்கூடிய பணிகளை களத்திலிருந்து செய்தியாளர்கள் தகவல்களாகவும் எவ்வளவு வாக்குகள் எண்ணப்பட்டிருக்குது அப்படின்ற முடிவுகளை இறுதியில் தான் சொல்லப்படும் என்றாலும் 8:30 மணிக்கு இவிஎம் வாக்கு இயந்திரத்தில் பதிவான அந்த வாக்கு பெட்டிகள் அனைத்தும் உடைக்கப்பட்டு எண்ணப்படக்கூடிய பணிகள் தொடங்க இருப்பதாக நாம் பார்க்க முடியுது. நொடிக்கு நொடி துல்லியமான தகவல்களோடு ஜெயா பிளஸ் தேர்தல் முடிவுகளை மிக பிரம்மாண்டமாக வழங்க காத்திருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து லெனின் உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதே போல அரசியல் விமர்சகர் நித்யானந்தம் உங்களையும் வரவேற்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து செல்வம் உங்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதே போல காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் சந்திரசேகரன் உங்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். செல்வம், உங்ககிட்டயே போயிடலாம், ஏன்னா இது உங்களுக்கான தருணமாக தான் பார்க்க முடியுது. கடந்த ஜூன் 1ஆம் தேதி பாஜகவுக்கு தான் சாதகம் அதிகம் இருக்கிறது அப்படின்றது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள். கிட்டத்தட்ட அந்த தேர்தலுடைய முடிவுகள் கூட அறிவிக்கப்பட்டு வருகிறது. முன்னிலை நிலவரங்கள் மட்டும் 192 இடங்களில் பாஜக தான் 153 இடங்களுக்கு மேலே அவங்க முன்னிலை நிலவரத்தில் இருக்கிறாங்க. எப்படி பார்த்துக்கலாம்? அதான் ஏற்கனவே வந்து எக்ஸிட் போல் அதை வந்து நம்ம பார்த்தோம். ப்ரீபோல்லையுமே வந்து அந்த ப்ரொடிக்ஷன் எல்லாமே பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் அந்த வெற்றி கிடைக்கும், அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சி தான் வெற்றி கிடைக்கும். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் 3வது முறையும் தலைமை அமைச்சராக, இந்தியாவினுடைய தலைமை அமைச்சராக முடிசூட்டப்படுவார், மக்கள் அவரை அங்கீகரிப்பார்கள் என்று சொல்லி எல்லா தேர்தல் கணிப்புகளும் சொல்லிச்சு. அது உறுதிப்படுத்துது. இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா சார், இப்போ எமோஷனல் ஃபீலிங், அதாவது ரொம்ப பெரிய அளவில் வந்து ஒரு இஷ்யூஸ் இருக்கான்னா இல்லை. இந்த தேர்தல் வந்து ரொம்ப பெரிய அளவில் மக்கள்கிட்ட ஒரு தெளிவான எந்த விஷயமும் இல்லை. இப்போ எந்த நடக்கு, ஊழல் ஒரு பக்கத்தில், ஊழல் இல்லாத நிர்வாகம் தருவேன் என்று சொல்கிற மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பக்கத்தில். இப்போ ஊழல் இல்லாத, ஊழலுக்கு எதிரான தீர்ப்பை மக்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் மகத்தான வெற்றி. நான் கூட என்ன நினைக்கிறேன்னு கேட்டால், இப்போ முதல் கட்டம் பார்க்கும்போது நாம் முதல்ல சொன்ன மாதிரி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி 400 இடங்களை தொட்டு விடுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவே நான் கருதுகிறேன். அதில் ஒன்று. அதில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பார்க்காங்கன்னா, ஒரு யோகியாக பார்க்காங்க. ஒரு துறவு மனநிலையில் இருக்கிற, எந்த விருப்பு வெறுப்பும் இல்லாமல் இந்தியாவினுடைய வளம், வலிமை, ஏழைகள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதற்கு, ஊழல் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதற்கு, கட்டமைப்பதற்கு தவம் ஏற்றிருக்கிற, துறவு ஏற்றிருக்கிற ஒரு பிரதமராக நம்ம பார்க்கோம். அதில் தமிழ்நாட்டுக்கு நான் கூடுதலாக பெருமையாக பார்க்குறது என்னென்னா, அவங்க தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிற பொழுதே ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்தாங்க. தேர்தல் பிரச்சாரம் முடிந்த பிறகு சுவாமி விவேகானந்தருடைய மண்டபத்தில் தியானம் செய்து, எனக்கு வலிமையான இந்தியாவை, ஊழல் இல்லாத இந்தியாவை, இன்னும் சொல்ல போனால் ஏழைகள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதற்கான சக்தியை கொடு என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், சுவாமி விவேகானந்தர் அவர்கள் தியானம் செய்த அந்த தியான மண்டபத்தில் தியானம் இருந்து தன்னை உற்சாகப்படுத்தி கொண்டு தயாரித்து கொண்டு வந்தாங்கங்கிறதா செய்தி. இடையில அதில் எதிர்க்கட்சிகள் அவங்க போக்கில் பல்வேறு விமர்சனங்கள் பண்ணாங்க. அதை பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தல் பிரச்சாரம் ராமேஸ்வரத்தில் தொடங்கி இப்போ கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் மண்டபத்தில் தவத்தோட முடிவடைஞ்சிருக்குன்னு நீங்கள் ரொம்ப பெருமையாக சொல்கிறீங்க இல்லையா? தவத்தில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப கடுமையான சொற்கள்லாம் பேச மாட்டாங்க. ஆனால் பிரதமர் அந்த 52 நாட்கள்ல ரொம்ப கடுமையான சொற்களை தானே பயன்படுத்தாரு. காங்கிரஸா இருக்கட்டும், இஸ்லாமிய சமூகங்களாக இருக்கட்டும். இல்லை நீங்க எல்லா விஷயத்தையும் நம்ம பல டிபேட்ல வந்து நாம பல்வேறு தொலைக்காட்சி விவாதங்களை நம்ம மறுத்திருக்கோம். எந்த இடத்திலும் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களோ பாரதிய ஜனதா கட்சியோ மத துவேஷம் பேசலை. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, மதசார்பற்ற கட்சிங்கிறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் சார் எடுத்துக்காட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ராமருக்கு கோவில் கட்டியதன் மூலமாக இந்து மக்கள் பெருமைப்படுகிறார்கள். முத்தலாக் சட்டத்தை நீக்கியதன் மூலமாக இஸ்லாமிய சமூகத்து பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு. இஸ்லாமிய சமூகத்து பெண்களை முத்தலாக் என்று சொல்லி ஒரு 4 குழந்தைகள் உள்ள ஒரு தாயை, இஸ்லாமிய தாயை அந்த கணவன் விட்டு போய்விட முடியும். ஆனால் முத்தலாக் சட்டத்தை நீக்கிய பிறகு அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை பாதுகாப்பு, அந்த பெண்ணுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் பாதுகாப்பை முத்தலாக் சட்டம் நீக்கியதற்கு பிறகு இஸ்லாமிய பெண்களுக்கு பாதுகாப்பு.
ஆனா பாஜகவுடைய ஆட்சி காலத்துல இஸ்லாமியர்களுக்கே பாதுகாப்பு தேவைன்னு தான் காங்கிரஸ் சொல்லுது. நான் இன்னொன்று கேளுங்க, காங்கிரஸ் கட்சி நான் என்னுடைய மரியாதைக்குரிய நண்பர் சந்திரசேகர் சார் பக்கத்தில் இருக்காங்க, எனக்கு அடுத்த கட்டத்தில் வருவாங்க. காங்கிரஸ் கட்சி மிக 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 பலகீனமாக இருக்காங்க. பலகீனமானவர்கள் பலகீனமானவர்கள்ட்ட இருந்து பதட்டமும் அல்லது தவறான பிரச்சாரம் தான். அவங்களுக்கு பதட்டம் வரும்போது என்ன செய்வாங்க, பதட்டம் வரும்போது தவறான பிரச்சாரங்கள் இல்லாத போல அதெல்லாம் சொல்லுவாங்க. அதை நாம் பொருட்படுத்த விரும்பல. அதே நேரத்தில் எந்த இடத்திலாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏதோ இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டார் நினைக்காதீங்க. 10 ஆண்டு காலம் 2014 இருந்து 24 வரை 10 ஆண்டு காலம் இந்தியாவினுடைய தலைமை அமைச்சராக பிரதமராக பதவியை நிறைவு செய்து அது 2 கட்டம் 10 ஆண்டுகளை முடித்து 11வது ஆண்டை தொடங்க இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் 13 ஆண்டுகள் குஜராத் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். ஆக 23 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தோட உச்சத்தில் இருந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது யாராவது ஒருவர் விரல் நீட்டி இவர் இந்த தவறை செய்திருக்கிறார் பிரதமர் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது யாராவது குறை சொல்ல முடியுமா? இப்ப சந்திரசேகரன் சார்ட்ட கேட்டா பக்கமா சொல்லுவாங்க. அது வேற. நான் இன்னொன்னு கேளுங்க, இதுல இன்னொரு விஷயம். எந்த இடத்திலாவது இஸ்லாமியர்களை ஒதுக்குங்கள் பிரதமர் சொல்லல. அவங்க வாட்டுக்கு அவங்க கற்பனைகளை சொல்றாங்க, அதுக்கு நம்ம பொறுப்பேற்க முடியாது. ரெண்டாவது, வி.கே. பாண்டியன் ஒரிசாவுடைய நிழல் முதலமைச்சராக இருக்கிற நவீன் பட்நாயக்கினுடைய நிழலாக இருக்கிற, இன்னும் சொல்ல போனால் நிழல் முதலமைச்சராக இருக்கிற வி.கே. பாண்டியன் அவர்களிடத்தில் அதிகாரம் இருக்கிற காரணத்தால் அந்த குஜராத் அது ஒரிசாவில் இருக்கிற பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய சாவி சரி காணாமல் போய்விட்டது சொன்ன உடனே தமிழர்கள் மீது காணாமல் இல்ல செல்வம் சார், காணாமல் போய்விட்டதுன்னு சொல்ல ஒரு தமிழகக்காரர்கிட்ட இருக்கு அப்படின்னு நல்லா கவனிங்க. நீங்க இவர்கள் எல்லாம் தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு இவங்க அத்தாரிட்டியா? அது கிடையாது. நான் என்ன கேட்டீங்கன்னா அதுல என்னன்னு பாண்டியன் என்கிற தமிழர் நிழல் முதலமைச்சராக அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிறார். அதிகாரத்தினுடைய உச்சத்தில் இருக்கிற நவீன் பட்நாயக்கு நெருக்கமாக இருக்கிற வி.கே. பாண்டியன் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிற நிர்வாகத்தில் பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய சாவி காணாம போயிட்டு, இவ்வளவுதான் விஷயம். அதனால நான் இன்னும் சொல்ல போனீங்கன்னா வெற்றி தலைக்கு போக கூடாது, தோல்வி தடுமாறக்கூடாது. அதனால வெற்றி முகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிற பாரதிய ஜனதா அடக்கத்தோடு மக்கள் தீர்ப்பை, ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானர்களான வாக்காளர் பெருமக்களுடைய தீர்ப்பை நாங்கள் தலை வணங்கி ஏற்றுக்கொண்டு மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்சம் பொறுப்போடு அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியாவை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கட்டமைக்க நினைக்கிற நவீன இந்தியாவிற்கு பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த எல்லோரும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒத்துழைக்கிற உறுதியேற்கிற மனநிலையில நாங்க இருக்கோம். ராம்கி சார், ஒரு பக்கம் பாஜகவுக்கு காங்கிரஸ் சொல்லக்கூடியது பாஜகவுடைய பதட்டத்தை நாங்கள் தேர்தல் பரப்புரையில் பார்த்தோம்னு நீங்கள் கூட கவனிச்சிருப்பீங்க. ஒவ்வொரு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகும் பிரதமருடைய பேச்சுக்கு பிறகு பிரதமர் ரொம்ப பதட்டத்தில் இருக்கிறார் எங்களை பார்த்து, அதனால தான் இப்படி பேசுறாருன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் தேர்தல் முடிவுகளை பார்த்து இப்போ காங்கிரஸ் பதட்டப்படுதுன்னு சொல்லி பாஜகவை சேர்ந்தவங்க சொல்றாங்க. எப்படி பார்க்குறீங்க? அந்த ப்ரெடிக்ஷன் கூட வெளியாகிக்கிட்டே இருக்கு. பாஜக தான் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலை நிலவரத்தில் இருக்கிறாங்க. என்ன புரிஞ்சுக்கலாம் சார்? எக்ஸிட் போல் சர்வே கொடுத்த அவுட்லைன் அது அந்த ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகுது. நான் இப்போ சென்ற அமர்வுகளும் சரி, இந்த அமர்வுகளும் சரி, அடுத்தடுத்து வர அமர்வுகளையும் நடக்க போகிறது இரு தரப்புமே வாத பிரதிவாதங்களுக்கு தான் போகுது. இந்த 2 கூட்டணிகளுக்கும் இடையே உள்ள ஒற்றுமை மட்டும் நான் சொல்லிடுறேன். 2 கூட்டணிகளையுமே இரண்டுமே கூட்டணிகளை இறுதி செய்யவே இல்லை. நீங்கள் காங்கிரஸ் கூட்டணி மம்தா பானர்ஜி எப்போ வருவாங்க, கடைசி வரைக்கும் அவங்க வருவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லவே இல்லை. பாஜக பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் கூட்டணி விட்டு வெளில போணுச்சு ஒழிய கடைசி வரைக்கும் அதிமுக கூட்டணி உண்டா இல்லைங்கிறது பாஜகவும் உறுதி செய்யவில்லை. அகாலி தளம் போனது திரும்பி வருமாங்க பற்றியெல்லாம் சொல்லவே இல்லை. 2 கூட்டணிகளையும் கடைசி வரைக்கும் தேர்தல் முதல் கட்ட ஆரம்பிக்கும் வரைக்கும் கூட்டணிகளை இறுதி செய்யவே இல்லை. 2வது மேனிஃபெஸ்டோ, 2மே தேர்தல் அறிக்கையை பழைய தேர்தல் அறிக்கையோட ஜெராக்ஸ் காப்பி தான் கொடுத்தாங்க. காங்கிரஸ் 2019 என்ன சொல்லுதோ அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுத்தாங்க. பாஜக ஏற்கனவே இவங்க செய்த விஷயங்களை மட்டும் தான் திரும்ப சொன்னாங்க இல்லையா, புதிதான எந்த விஷயங்களையும் கமிட் பண்ணவே இல்லை. இது 2 தரப்புமே செய்தது. 3வது நீங்கள் சொன்ன அந்த பதட்டம், பயம், அந்த பிரச்சாரத்திலே தெரிஞ்சுது. இதுவரைக்கும் இந்திய பிரதமர் யாருமே இது மாதிரியான ஒரு கண்ணிய குறைவான பேச்சுகள் ஈடுபட்டதில்லை. அப்படி ஒரு கண்ணிய குறைவான பேச்சை பிரச்சாரத்தில் முன்னெடுத்து வைத்தார். அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து காங்கிரஸ் தரப்புலையும் சரி, எல்லா தரப்புலையும் சரி, இன்று வரைக்கும் இந்த பதட்டம் நீடிக்கிறது. ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் நீடிக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இது போன்ற இந்த ஒரு 45 ஆண்டு நடக்கிற ஒரு ஜனநாயக திருவிழா, ஆனால் எந்த கட்சியுமே ஒரு திட்டமிடல் கிடையாது, ஒரு வெளிப்படைத்தன்மை கிடையாது. நம்ம அதை அணுகக்கூடிய, ஏன்னா இன்றைக்கு பாருங்க எக்ஸிட் போல் சர்வே கிட்டத்தட்ட அதே பிரதிபலிக்குங்கும் போது
நம்ம அக்யூரசி நம்ம நிறைய பண்றோம். வெளியில கட்சி இல்லாத வெளியில இருப்பவர்கள் இவ்வளோ பெரிய அக்யூரசி தராங்க, இவ்வளோ பெரிய அனாலிசிஸ் நடக்குது, இவ்வளோ ஸ்ட்ராட்டஜியை வகுக்கிறார்கள். ஆனால் அரசியல் கட்சி தலைமைக்கு இன்னும் அந்த கான்ஃபிடென்ட் வரல. அந்த கான்ஃபிடன்ட் வராம தான் தவறான பிரச்சாரம் செய்கிறார்கள், மக்களை திசை திருப்புகிறார்கள். மக்களால் ஒரு உறுதியான முடிவுக்கு வர முடியவில்லை. நான் இன்னைக்கு ஓட்டர் பர்சன்டேஜ் இந்த அளவு குறைந்ததுக்கு காரணம் அரசியல் கட்சிகளை தான் சொல்லுவேன். இரண்டு தரப்பு கூட்டணியுமே சொல்லுவேன். நீங்க மக்களை போய் அணுகி அவர்களோட நம்பிக்கை வளர்த்து கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க திரளாக வந்திருப்பாங்க, ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை கொடுத்துருப்பாங்க. ஆனா ராகுல் காந்தி 2 டைம் பாரத் ஜோடோ யாத்திரை போனாரு. கன்னியாகுமரியில தொடங்கி காஷ்மீர் வரைக்கும், மணிப்பூர்ல தொடங்கி கல்கத்தா வரைக்கும், இப்படியான விஷயங்களை நம்ம பார்த்தோம் இல்லையா? மக்கள்கிட்ட நேரடியாக அதனை போய் அணுகுனாங்க. அதுக்கப்புறமும் கூட அது ஓட்டா கன்வெர்ட் ஆகல அப்படின்னா எங்க பிரச்சனை இருக்கு? பிரச்சனை அதான் அந்த திரும்ப திட்டமிடல் தான். முதல் பாரத் ஜோடோ யாத்திரையை நடத்தும் போது ராகுல் காந்தியோட இமேஜ் பெரிய அளவு பில்ட் ஆனிச்சு. அடுத்து ஒரு தலைவர் உருவாகிறாங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. ஆனா அடுத்த யாத்திரையை வடிவமைக்கக்கூடிய இடத்துல யாரு தவறி விட்டது? காங்கிரஸ். எங்கெல்லாம் நீங்க பண்ணுவீங்க? நீங்க எங்கெல்லாம் காங்கிரஸும் பாஜகவும் ஹெட் டு ஹெட் ஃபைட் எங்க இருக்கோ அந்த இடத்தை ஒரு மேப் போட்டு அந்த இடத்துக்குலாம் யாத்திரை போயிருந்தாருன்னா இன்றைக்கு மோடிக்கு இணையாக பேசக்கூடிய இடத்தில் ராகுல் காந்தி இருந்திருப்பா. ஆனா இவங்க செய்த தவறு என்னன்னா, மணிப்பூர் ஒரு பெரிய பர்னிங் இருக்குனால அங்கே இருந்து ஆரம்பிச்சு இவர்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிற மும்பைல முடிச்சாங்க கூட்டணி. அவங்க ரூட் பாருங்க, எங்கெல்லாம் போனாங்க, மேற்கு வங்கம், எங்கெல்லாம் அவங்க சக கூட்டணி கட்சிகள் அவங்க இருக்கிற ஆளுகிற மாநிலங்கள் வழியாக போகும்போது அதுதான் மம்தா போன்றவர்களை இந்தியா கூட்டணிக்குள்ள வர்றதுக்கு தயக்க மாட்டினது. அவர்களுக்குள்ளே அவர்கள் மாநிலத்தில் போய் நீங்க குறை சொல்லும்போது அவர்களை குறை சொல்வதான் அர்த்தம். நீங்க ஸோ அந்த வடிவமைப்பு, இந்த திட்டமிடலுங்கிற விஷயத்துல இரண்டு தரப்புமே ஃபெயில் ஆகுது. மோடி அவர்கள் தன்னுடைய தரத்தை தாழ்த்தி கொண்டு, தன்னுடைய அந்தஸ்தை தாழ்த்தி கொண்டு அந்த பிரச்சாரத்தில் இறங்கி அது ஜெயிச்சிருக்காதான் நான் பார்க்குறேன். காங்கிரஸ் திட்டமிடலில் சுத்தமாக ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஸோ இது போன்ற இவ்வளோ பெரிய கட்சிகள் திட்டமிடலில் இவ்வளோ பெரிய கோட்டை விடுவது அதுதான் நமக்கு ஒரு வருத்தம் அளிக்கிறது. நம்ம பார்ப்போம் வேற என்ன மாற்றங்கள் வரும். ஏதோ ஒரு போல் சர்வே, எக்ஸிட் போல் சர்வே, இது ஒரு ஜஸ்ட் ஒரு half an hourல வரக்கூடிய ஒரு கணிப்புகள் மட்டும்தான் அவங்க சொல்லக்கூடிய அடிப்படையில். ஆமா, மிகப்பெரிய மாற்றங்கள் வருவதா நான் எதிர்பார்க்கல. பார்க்கலாம், இன்னும் ஒரு 2 மணி நேரங்கள்ல நமக்கு தெரிஞ்சிடும். சரி, ஓகே, நம்ம தொடர்ந்து பேசுவோம். சந்திரசேகரன் சார், காங்கிரஸ் கட்சி திட்டமிடல கொஞ்சம் சரிக்கிருச்சோ அப்படின்னு சொல்லி ராம்கி சார் கேட்கிறார். இல்லை, முதல்ல இந்த ட்ரெண்டு அப்படிங்கிறது இதே நீடிக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். ஏன்னா இது ஒரு போஸ்டல் ஓட்ஸ் தான், தபால் ஓட்டுகள் தான் என்னப்படுது. முதல் ஒரு 9 மணி வரைக்குமே அதுதான் இருக்கும்ன்ற நான் நினைக்கிறேன். 9 மணி வரைக்கும் அந்த தபால் ஓட்டுகள் தான். ஏன்னா இது மேனுவலாக என்றது, நீங்கள் மிஷினில் என்றது அப்புறம் தான் வரும். அதில் தான் நம்மளோட ட்ரெண்டுன்றது ஃபஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 13 ரவுண்டு 14 ரவுண்டு இருக்குது. பெரிய தொகுதிகள்லாம் 23 ரவுண்ட் போகுன்றாங்க. அதனால் அது மாற்றங்கள் நிகழலாம். ஒன்று. இரண்டாவது, வெற்றி தோல்வி ப்ரெடிக்ஷன் இதெல்லாம் எல்லாமே மாறி இருக்கு. நீங்கள் ஒரு கட்சி தொடர்ந்து 40 வருடம் 50 60 வருடங்கள் நாங்கள் வெற்றி பெற்ற கட்சி தான் காங்கிரஸ் கட்சி. சர்க்கிளில் இருந்தது தான், சர்க்கிளையும் சந்தித்திருக்கிறோம். அந்த சர்க்கிளை சந்தித்து இன்றைக்கு மீண்டும் வந்திருக்கிறோம். இன்றைக்கு 2 தொகுதி வைத்திருந்த பாஜக தான் இன்றைக்கு 303. அவர்கள் ஒரு மைண்ட் கேம் அதை முதல்லேருந்தே செட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் நினைப்பேன். மைண்ட் கேம், நம்பர் கேம்னு சொல்லுவாங்க. 2 பார்த்தீங்கன்னா நாங்கள் 400 திருப்பி தூங்குறப்பவும் 400 ஒரு இதில் கூட பார்த்தேன், ஒரு வலைத்தளத்தில் கூட ஒரு இது பார்த்தேன். 400ன்னு ஹாஸ்பிட்டலில் சேர்த்த மாதிரி பார்த்தேன் ஒருத்தரை கொண்டு போய். அது மாதிரி 400ன்னு தூங்குறப்பவும் சொல்லிக்கிட்டே தூங்குறது. அது மக்களை அந்த ட்ரெண்டில் கொண்டு வர்றது. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க. ஏன்னா எப்பொழுதுமே நீங்கள் பாஜக ஒன்றை நான் ஒத்துக்குப்பேன். நீங்கள் 2014 அதற்கு முன்பு இருந்ததெல்லாம் வேறு. 2014 தான் அதிகமாக, 2010க்கு மேலே தான் அந்த சோஷியல் மீடியா, தொலைக்காட்சிகள் இது மாதிரி உள்ளதெல்லாம் அதோட ட்ரெண்டிங் அதிகம் வந்தது அந்த 2010க்கு மேலே தான் எடுத்துப்பேன். சமூக வலைதள பிரச்சாரங்கள் ரொம்ப அதிகமாக வந்துச்சு. அந்த 2014 எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க அந்த பிம்பங்களை கட்டமைக்கிறதுல சக்ஸஸ் ஆகிருக்காங்க. நீங்கள் முதல்ல குஜராத் மாடல் வளர்ச்சி, கிராமங்களில் குஜராத் எங்கே இருக்குன்னே பாதி பேருக்கு தெரியாது. அதில் குஜராத்தில் என்ன நடந்திருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. ஆனால் குஜராத்தில் ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்ப வச்சாங்க, மக்களை நம்ப வச்சாங்க. அதில் அவங்க சக்ஸஸ் ஆகிருந்தாங்க. அந்த முதல் தேர்தலில் 2014 குஜராத்தில் ஏதோ மோடின்ற ஒருத்தர் பண்ணியிருக்காரு அப்படின்னு. மோடி அதற்கு முன்பு யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாது. நீங்கள் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். அகமதாபாத் என்பது ஒரு குஜராத் அல்ல. அகமதாபாத்துக்கு வெளியே ஒரு குஜராத், அகமதாபாத் என்பது ஒரு குஜராத்தாக, 2 குஜராத்தாக அங்கே இருந்ததை பார்த்தோம். நீங்கள் அதற்கு அடுத்து அடுத்த கட்டத்துக்கு நிறைய ஃபெயிலியர் அவங்களோட 2014 எடுத்திங்கன்னா அவங்க கொடுத்த அந்த 10 ஆண்டு காலத்தில் அவங்களுடைய ஃபெயிலியர்ஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் சொன்னீங்கல்ல, பக்கமாக சொல்ல முடியும். எல்லாமே ஃபெயிலியர் தான். அந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாம் நீங்கள் அவங்க இண்டிவிஜுவலாக. சந்திரசேகரன் சார், இப்போது 2014 பாஜக வெற்றி பெறாங்க. அந்த ஃபெயிலியர்லாம் சுட்டி காட்டி தான் நீங்கள் 2019 வாக்கு கேட்டீங்க. அப்பையும் பாஜக தான் வெற்றி பெறாங்க. 2019க்கு அப்புறம் 2024 ராகுல் காந்தியுடைய நடைபயணத்தில் தொடங்கி பிரியங்கா காந்தியுடைய பிரச்சாரம், இப்படி எத்தனையோ விஷயங்கள் நீங்கள் கையில் எடுத்துங்க இல்லையா?
ஆனாலும் கூட இல்ல ஆனாலும்ங்கிறத நான் இப்ப சொல்ல தேவையில்ல. வாக்கு வங்கி நீங்க இல்ல கிடைக்கலையே. ஆனாலும்ங்கிறது அப்புறம் சொல்லலாம். நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன்னா 2014 அதுக்கப்புறம் ஃபெயிலியர். நீங்க அவர்கள் இண்டிவிஜுவலா இண்டிபெண்டா ஒரு திட்டத்தை செயல்படுத்தினார்கள் சொன்னா அது வந்து பண மதிப்பிழப்பு தான், டிமானிட்டேஷன் தான். இன்றைக்கு டிமானிட்டேஷன் என்ன சக்சஸை கொடுத்துச்சுன்னு அவங்க ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா? அவர் என்ன சொன்னாரு, 50 நாட்கள் பொறுத்திருங்கள், இல்லை என்றால் என்னை வேற இதெல்லாம் தண்டனை கொடுங்கலாம் சொன்னார். 50 நாள்ல நடக்கல. நீங்க இன்னொன்று 60 வருடங்கள்ல டிமானிட்டேஷன் சக்சஸ் கொடுத்துச்சான்னு கேட்டீங்க இல்லையா, அதுக்கு அவர் பதில சுருக்கமா சொல்றேன். சுருக்கமா டிமானிட்டைசேஷனுக்கு பிறகுதான் 2019 தேர்தல்ல 303 நான் அதைத்தான் சொல்ல வரேன். 303 இடங்கள்ல ஜெயிச்சாங்க. நீங்க சொல்றதுக்குள்ள கதையை முடிக்கிறதுக்குள்ள நீங்க நடுவுல இன்டரப்ஷன் கொடுத்தீங்கன்னா அர்த்தம். நான் டிமானிட்டேஷன் ஃபெயிலியருங்க. 2014 ஃபெயிலியர். நூற்றுக்கணக்கான மக்கள் நம்ம பணத்தை எடுக்கிறதுக்கே போய் ரோட்ல நின்று செத்து போனாங்க. எல்லாம் ஃபெயிலியர் எல்லாம் மறைக்கிறதுக்கு 2019 புல்வாமா தாக்குதல் வந்துச்சு. அவங்களுக்கு கிடைத்த ஒரே ஆயுதம் புல்வாமா தாக்குதல் 2019. இதையெல்லாம் மறைப்பதற்கு அதை கொண்டு வந்துட்டு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். என்ன ஒரு அந்த 2019 நீங்களே நினைச்சு பாருங்க, ரீவைண்ட் பண்ணி பாருங்க, நம்மளே விவாதம் பண்ணியிருக்கோம். என்ன அவங்க பிரச்சாரத்தை எடுத்துட்டு போனாங்க, நாங்கள் வந்து வளர்ச்சியை கொண்டு வருவோம், இந்த 5 வருடங்களில் என்னென்ன சாதிச்சிருக்கோம், டிமானிட்டேஷனில் நாங்கள் பணம் இதெல்லாம் கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு வந்து இந்தியாவில் எல்லாருக்கும் கொடுத்து சுபிட்சமாக இருக்குன்னு நான் பேசினாங்க பிரச்சாரத்தில். அவர்கள் பேசியது 2 தான். ஒன்று, இந்தியாவை கட்டமைக்கணும், பாகிஸ்தானை மிரட்டணும், நாங்கள் வந்து இருந்தால் நாங்கள் தான் வலிமையான தலைவர், 56 இன்ச்சு மார்பு. ஏங்க இதெல்லாம் குஸ்திக்கா போகிறோம், 56 இந்த குஸ்தி போட்டிருக்கீங்க. 2019 மட்டும் இல்ல சந்திரசேகர் சார், 2019 செல்வம் நான் வரேன். 2019 மட்டும் இல்ல, 2024 தேர்தலையும் கூட பாஜக அதே பிரச்சாரத்தை தான் தொடர்ந்தாங்க. அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய நிலவரங்கள் இதெல்லாம் சொல்லி பிரச்சாரங்கள் பண்ணாங்க. ஆனா இப்படி பண்ணியும் கூட காங்கிரஸ் எதிர்த்தரப்பு பிரச்சாரங்கள்ல பண்ணீங்க இல்லையா, பண்ணியும் ஏன் அது இவ்வளவு ஒரு மோசமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்துறத நீங்க இப்பவே முடிவுக்கு வர வேண்டாங்கிறது என்னுடைய ஒபினியன். நீங்க தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தானே இப்ப கணிப்புகள் எப்படி வந்துச்சுன்னு தெரியும். அது 3 மாசம் முன்னாடியே அவங்க எழுதி வச்சதை போடுறாங்க. அந்த 400 அவங்க சொன்னாங்கல்ல, ஃபர்ஸ்ட் நீங்க அந்த மேத்ஸ் வாதியாரெல்லாம் சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் ஆன்சரை எழுதிட்டு அப்புறமா நடுவில் ஃபில் பண்ணிக்கிறது. முதல்ல ஆன்சர் எழுதிட்டாங்க அவங்க, அதுக்கப்புறம் நடுவில் ஃபில் பண்ணியிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. கருத்து கணிப்புன்றது இப்போ தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புங்கிறது ஆன்சரை எழுதிட்டு ஃபில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஏங்க இப்போ ஹரியானால என்டிஏக்கு 16 சீட்டு ஹரியானாவில் கொடுத்துருக்காங்க ஒரு கருத்து கணிப்பில். ஹரியானாவில் இருக்கிற சீட்டே 10 தான். இந்த தமிழ்நாட்டை எடுத்துக்கங்க, காங்கிரஸ் வந்து 10லேருந்து 13 ஜெயிக்கணும்னு போட்டிருக்காங்க. 9 சீட் நிற்கிறதே 9 சீட்டு. அப்புறம் எப்படிங்க கருத்து கணிப்பு பண்ண போவீங்க? இப்படி தானங்க இருக்கும். இது வந்து கேட்டீங்கன்னா தோல்வியில ஏற்படக்கூடிய பதற்றத்தை தான். ஒரு பதட்டமும் இல்ல. தோல்வி முதல்ல ஜனநாயகத்துல வாக்குச்சீட்டு தான் வலிமையானது. அந்த வாக்குச்சீட்டினுடைய தீர்ப்பு வந்துகிட்டு இருக்கு. இந்த தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லக்கூடிய மனப்பக்குவம் அவரிடத்தில் இல்லைங்கிறதா நண்பர் சந்திரசேகருடைய வாதத்துல நான் வருத்தத்தோட பதிவு பண்றேன். தீர்ப்பை நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பதிவு பண்ணிடுறேன். தீர்ப்பு எப்படி வந்தாலும் வெற்றி தோல்வி என்பது இன்றைக்கு இருக்கும். இதே இவர்கள் வந்து 400 வருஷம் ஆள போறதில்ல, 40 வருஷம் ஆள போறதில்ல. எல்லாம் வெற்றி தோல்வி என்பது இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு மாறும். சக்கரம் தான். ஆனா எப்படி அந்த வெற்றியை பெற்றார்கள், என்ன செய்தார்கள் என்பதை வரலாறு இன்னைக்கு சொல்றேன்ல. 2019 புல்வாமா தாக்குதல் என்பது இன்னும் 20 வருஷம் ஆனாலும் அதை பேசுவோம், எதனால ஜெயிச்சிங்கன்னு. அதே தான் இன்றைக்கு என்னன்னா, நீங்க வெறுப்பு அரசியல்ல ஜெயித்தீர்கள் என்பதை தான் உலகம் பேசுமே தவிர, இன்றைக்கு இந்திய ஜனநாயகமே ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது என்பதை உலகம் பேசும். அதுதான் உண்மை. நித்யானந்தம் சார், தேர்தலுக்கான முடிவுகளை எழுதிட்டு தேர்தலை சந்திச்சிருக்குது பாஜக. 400 இடங்கள்ல எழுதினாங்க. இப்போ அதானே கிட்டத்தட்ட வருது. அதாவது உங்களுக்கு அந்த முடிவுகள் தான் வந்துட்டு இருக்கு. ஆனாலும் கூட அந்த முடிவுகளே பாஜகவால் எழுதப்பட்டதுதான் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தரப்பு சொல்றாங்க. அனைவருக்கும் வணக்கம். சரியான வாதமே வச்சுக்கோங்க. முடிவுகள் எழுதப்பட்ட பின்னாலே நிரப்பப்படுகிறது. ஆனால் வாக்கு எண்ணிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. இது கருத்து கணிப்பல்ல, அங்கே வாக்கு எண்ணிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. இல்ல, இந்த வாக்கு எண்ணிக்கையே முன்பே பாஜகவால் எழுதப்பட்ட ஒரு வாக்கு எண்ணிக்கைன்றாங்க. ஏன் பாஜக எழுதக்கூடாது? பாஜக எழுதுகிற மாதிரி ஏன் மக்கள் வாக்களித்திருக்க கூடாது? என்னுடைய கேள்வி அதுதான். அதனால் விடை எழுதிவிட்டு பிறகு அவர்கள் கணக்கு என்ன என்று எழுதினாலும் கூட மக்களும் அதைத்தான் செய்திருக்கிறார்கள். 400 என்று மக்கள் மத்தியிலே 400 பதிய வைத்து விட்டார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு. 400 பதிவு வைப்பது அந்த கட்சியினுடைய விருப்பம் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அந்த கூட்டணி 400 வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது அப்படித்தான் பதிய வைப்பார்கள். 40 நம்மதே என்று தமிழ்நாட்டில் சொல்லலையா? அதுபோல் 400 என்று சொல்வது பாஜக அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கு இந்த தேர்தலிலே ஒரு இலக்காக இருந்து அது மக்கள் மத்தியில் பதிய வைக்கத்தான் சொன்னார்கள். இப்போ போகிற போக்கில் சொல்லலை, அன்றாடம் சொல்ல வேண்டும் என்று தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது உளவியல் ரீதியாக அது ஒரு நல்ல வாக்கு எண்ணிக்கை கூட்டி தருமானால் காங்கிரஸ் கட்சி 450 என்று சொல்வதை யார் தடுத்திருக்கிறார்கள்? சுதந்திர இந்தியாவில் அதிக எண்ணிக்கையில் பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தது இந்திரா காந்தி அம்மையார் மறைந்த பிறகு காங்கிரஸ் கட்சிக்கு தான்.
அதனால் நாங்கள் தான் 400க்கு மேலே இது வரைக்கும் வாங்கியிருக்கிறோம். வேறு எந்த கொம்பனும் வாங்கலை, நாங்கள் தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்ல யார் தடுத்தாங்க? யாரும் தடுக்கலை. சரி, இவங்க 400ங்கிறாங்க. 400னாவது சொல்கிறதா கார்கேயோ ராஜீவ் காந்தியோ? நீங்கள் எவ்வளோ பத்திரிக்கை உங்களை மாதிரியான ஊடகங்களாவது கேட்குறீங்களா? பாஜக எத்தனை இடத்துல எப்படி 400 வாங்குவோம் அப்படின்லாம் கேட்குறீங்க. ஆனால் காங்கிரஸ் நீங்கள் எவ்வளோ இடத்துல வெற்றி பெறுவீங்க? இது வரைக்கும் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனா சொல்லிட்டாங்களே, மல்லிகார்ஜுன் கார்கே சொல்லியிருக்காரு, அது ராகுல் எப்போ காந்தி சொன்னார்? சொல்லியிருக்காரு. கடைசி நாளில் இந்த கருத்து கணிப்பு வெளியே வந்த பிறகு சொன்னார். இவரும் கூட மோடி தேர்தல்னார். மோடி தேர்தலில் இருந்துட்டு போட்டோமே நேற்று. எக்ஸிட் போலுங்கிறது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, இது ஒரு மோடி கணிப்பு அப்படின்னாரு. மோடி கணிப்பாக தான் இருக்கட்டும், ஒரு நாள் தானே, ஏன் தாங்க முடியல ஜனநாயகத்தில்? மக்கள் கணிப்பா இருந்தா நாங்க ஏத்துக்கிறோம், மோடி கணிப்பு எங்களுக்கு எதுக்குங்க அப்படிலாம் கேக்குறாங்க. மோடி கணிப்பாக ஒரு நாள் தானே ஆக போகுது. நேற்று சொன்னாங்க, இன்னைக்கு வாக்கு எண்ணிக்கை. மோடி கணிப்பா மக்கள் கணிப்பான்றது நம்ம 24 மணி நேரம் காத்திருந்து பார்க்க முடியாத அளவுக்கு அந்த தோல்வி பதட்டம். ஏன் தோல்வி பதட்டம் கூட சொல்ல மாட்டேன், தோல்வி உறுதியாகிவிட்டது என்பதை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். முதலிலே இப்படி போன்ற நம்முடைய அரங்கத்துக்கு வருவதில்லை, கருத்து கணிப்பை பற்றிலாம் பேசுவதற்கு வருவதில்லை என்று தீர்மானம் போட்டார்கள். காங்கிரஸ் பிறகு வருகிறேன் என்று சொன்னார்கள். ஏன் இந்த முன்னுக்கு பின்னான முரண்? 4ஆம் தேதி தான் உங்களுக்கு இப்போ அத்தனை முடிவுகளும் தெரிய வரும். 1ஆம் தேதியே கூடி நீங்கள் பிரதமரை தேர்ந்தெடுப்பார்கள். யார் பிரதமர், அதிக எண்ணிக்கையில் பெறக்கூடிய கட்சியினுடைய தலைவர் பிரதமர் என்றெல்லாம் பேசுவதற்கான அவசியம் எங்கே வந்தது? இன்னைக்கு தான் வாக்கு எண்ணிக்கை எண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, நேத்தே ஜேபி நட்டா கூட அமித்ஷா ஆலோசனை பண்ணிருக்காரு. அந்த மாதிரி தான் சார் ஒவ்வொரு கட்சியில இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அமித்ஷா ஆலோசனை பண்ணாலும் கூட தேர்தல் அறிவித்த நாள் முதல் மோடி அல்லாத ஒருவரை பிரதமர் என்று சொல்லியிருக்கார்களா? மக்களாகட்டும் அந்த கூட்டணியாகட்டும், கூட்டணி கட்சிகள் கூட ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மோடி தான் 3வது முறையாக பிரதமராக வருவார் என்று தெளிவாக இருக்கிறார்கள். மக்கள் மத்தியிலே தெளிவாக இவர் தான் பிரதமராக வருவார் என்று சொல்லிவிட்டார்கள். அதைத்தான் மக்கள் ஏற்பார்கள். உங்களிலே யார் பிரதமர் என்றே உங்களுக்கு சொல்ல முடியவில்லை. திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கிறதா என்றால் இந்தி கூட்டணியிலே இருக்கிறது. ஆனால் திரிணாமுல் காங்கிரஸ் வெஸ்ட் பெங்காலில் கிடையாது, மேற்கு வங்கத்தில் இந்தி கூட்டணி கிடையாது என்று சொல்லிவிட்டார். கம்யூனிஸ்ட் இருக்கிறதா என்றால் கம்யூனிஸ்ட் இருக்கிறது. கேரளாவில் கம்யூனிஸ்ட்டு இந்திய கூட்டணியில் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. டெல்லியில் கொஞ்சம் ஒரு 3 சீட்டு கொடுத்தாலும் கூட பஞ்சாபில் வெற்றி பெற்ற இடத்துல கெஜ்ரிவால் என்ன சொல்கிறாரு? இந்திய கூட்டணியில் எங்களுக்கு கிடையாது, நாங்கள் தனியாக ஆப் தான் நிற்கிறோம். அப்போது ஒரு 3 மாநிலத்தில் இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே ஒன்றை ஒன்று எதிர்த்து அடித்து கொண்டு வீழ்த்துவதற்கு தயாராகின்ற பொழுது அங்கே பாரதிய ஜனதா கட்சிக்கு வேலை இல்லாமல் போய்விடுகிறது. இப்படியெல்லாம் குழப்பத்தை வைத்துக்கொண்டு மக்கள் மத்தியில் வாக்குகளை கேட்டால் உங்களை எப்படி நம்புவார்கள்? மோடியை கற்பனையாக சொல்கிறார், இதெல்லாம் கற்பனை என்றெல்லாம் நாம் பேசுவதற்கு நாம் என்ன என்று நம்முடைய நிலைக்கண்ணாடியிலே பார்க்க வேண்டும். நாம் ஏதாவது செய்திருக்கிறோமா? மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடியல எதையாவது பேசி இருக்கிறோமா? ஒன்றுமே கிடையாது. ஒரு கூட்டணியினுடைய தலைவரே உங்களால் அமைப்பாளரை அறிவிப்பதற்கு 4 கூட்டங்கள் போட்டீங்க, பிரதமரை அறிவிக்கவே இல்லை கடைசி வரைக்கும். மக்களுடைய நம்பிக்கையை பெறதுக்கு காங்கிரஸோ இல்லை காங்கிரஸ் கூட்டணியோ என்ன செஞ்சுச்சுன்னு கேட்குறீங்க இல்லையா? பாஜக அந்த தேர்தல் காலத்தில் என்ன செஞ்சு மக்களுடைய நம்பிக்கையை பெற? பாரதிய ஜனதா கட்சி மக்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு உங்களுடைய அடுத்த 5 ஆண்டில் என்ன செய்ய போகிறீர்கள் என்று மோடி அவர்களை தமிழக ஊடகம் கூட கேட்டது. அவர் சொன்னார், அடுத்த தேர்தல் அல்ல என்னுடைய இலக்கு 2047, 100 ஆண்டுகளிலே இந்தியா எங்கே சென்று இருக்க போகிறது, உலகத்திலே எப்படி கொண்டு போய் நிறுத்த போகிறோம்? குறுக்கீடு, நாளைக்கு எனக்கு என்ன நடக்க போகுதுன்றது தான் தேவை. 2047 வந்து நீங்க சொன்னீங்கன்னா அது என்ன மக்கள்கிட்ட அது என்ன எதிர்பார்ப்பை ஏற்படுத்துன்றீங்க? எனக்கு நாளைக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு எனக்கு சொல்லுங்கன்னு தான் கேட்குறாங்க. காங்கிரஸோ மக்களோ அதானே கேட்குறாங்க. அதற்கான தீர்ப்பு இன்னைக்கு வரும். ஏன்னா நீ நாட் சி ஆல் அதர்ஸ் ஆர் சிம்பிளி பாலிட்டிஷியன்ஸ், அரசியல்வாதிகளாக இருக்கிறார்கள். ஆனால் மோடி இஸ் அ ஸ்டேட்ஸ்மேன். அவர் ஒரு நிர்வாக ரீதியாக ஒரு ஆட்சி செலுத்துகின்ற ஆளுமை பொருந்திய உலகமே பார்த்து வியக்கின்ற ஒரு மாமனிதனாக உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய இடத்துல செல்வார் என்று எதிர்பார்க்கின்றார்கள் மோடியை. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்ஸ்மேன் நீங்கள் அரசியல் கேள்வி கேட்டால் அவர் எப்படி பதில் சொல்லுவார்? அவர் சொல்வார், இந்தியாவுடைய 100 ஆண்டு காலம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். அந்த 100வது ஆண்டு காலத்தில் இவர் பிரதமராக இருப்பார்னு சொல்ல முடியாது. இவருக்கு ஏற்கனவே 70 வயசுக்கு மேலே ஆயாச்சு. சரி, ஓகே. அதனால் நீங்கள் அவர் தன்னை பற்றி தன்னை முன்னிறுத்தி சொல்லவில்லை, இந்த நாட்டை முன்னிறுத்தி 100வது ஆண்டு கொண்டாடுகின்ற பொழுது இந்த நாடு எந்த இடத்துல உலகத்தில் இருக்க போகிறது என்பதற்கான திட்டத்தை தான் நாங்கள் வகுத்து கொண்டிருக்கிறோம். அதற்கான பிரதமர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம்.
அதற்கான ஆளுமைகளை தயார்படுத்தி எதிர்கால கொண்டிருக்கிறோம். திட்டமிடல் என்பது தேர்தலில் எங்களுக்கு வெற்றியா பிரதிபலிக்கும் நீங்க நீண்ட கால சொல்றீங்க. திட்டத்தை நான் முதல் நாங்கள் கட்ட கருத்தை நிறைவேற்றுவது. எடுத்துக்கிறேன். மக்கள் அதை ஏற்கிறார்கள். ஓகே, தேர்தல் முடிவுகள் அதை பிரதிபலிக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் பொறுத்து இருந்தோம். ராம்கி சார், இந்த டிபேட் ஷோ தொடங்குனதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒட்டுமொத்தமாக இவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் காங்கிரஸ் கட்சியுடைய கூட்டணி ஏதோ ஒரு இடத்துல சரிக்கிருச்சுங்க. வெஸ்ட் பெங்காலில் உங்களுக்கு கூட்டணி இந்தியா கூட்டணி கிடையாது, கேரளாவில் இந்தியா கூட்டணி கிடையாதுன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் காங்கிரஸ் கட்சி ஒருவேளை பூர்த்தி செஞ்சுருந்தாங்க அப்படின்னா இந்த தேர்தல் முடிவுகள் இப்படி வந்திருக்காதோ? நிச்சயமாக. அதாவது இந்த மூன்றாவது ஒரு 1977 போல ஒரு இந்திரா காந்தி எதிர்த்து எப்படி ஒரு பெரிய புரட்சி நடந்ததோ அது போன்ற அது ஒரு அவசியம்ங்கிறத இன்றைக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சியிலும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு கடந்த 2 ஆண்டுகளாகவே அதை சொல்லிட்டு இருந்தாங்க. அதை செயல்பாட்டுக்கு அவங்களால கொண்டு வர முடியல. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுறீங்க, இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை நோக்கி போகணும். ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒன்று வேணும். அது இல்லாமலே இப்போ ஆக்சுவலாக இந்த இதில் காங்கிரஸ் தான் பிரதான ஒரு கட்சி இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும். அவர்கள் தான் அந்த இனிஷியேட்டிவ் எடுத்துருக்கணும். இந்த கூட்டணியை ஆரம்பிச்சது யார்? நிதிஷ்குமார். அவர் தான் பீகாரில் பீகார் முதல்வராக இருந்திருந்தார். அவர் போய் மம்தா பானர்ஜியோட பேசினார், அவர் போய் நவீன் பட்நாயக் பேசினார், அவர் போய் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற மாநில கட்சி தலைவர்கள்லாம் பேச்சு தான் இந்த ஆரம்ப கட்ட இதுவே ஆரம்பித்தார். கூட்டணியை பில் பண்ணாங்க. அந்த விஷயத்தை காங்கிரஸ் முன்னெடுத்துக்க வேண்டும். ஏன்னா நீங்க காங்கிரஸ் முன்னெடுத்திருந்தா மாநில கட்சிகளுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். ஒரு பெரிய தேசிய கட்சி இறங்கி நம்ம கிட்ட பேசுதுங்கிற ஒரு வந்திருக்கும். அது இயல்பான கூட்டணியா இருந்திருக்கும். இப்போ என்ன ஆச்சுன்னா காங்கிரஸ் நிச்சயமா நாமலாம் ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணுவோங்கிற மாதிரி நிதிஷ்குமார் ஆரம்பித்து அடுத்தடுத்த கட்டம் பாட்னா ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆரம்ப புள்ளி. அதற்கப்புறம் அப்படியே போயிருந்திருக்க வேண்டியது. ஏன் இன்ஃபேக்ட் பெங்களூர்ல கர்நாடகா தேர்தல் முடிந்த பிறகு கூட பார்த்தீங்கன்னா பதவியேற்பு விழாவில் எல்லா கட்சி தலைவர்களுமே மேடையில் ஏறி பண்ணாங்க. ஒரு பெரிய மொமெண்ட்டை கிரியேட் ஆனிச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது பெரிய சர்க்கிள். ஏன்னா 5 மாநில சட்டமன்ற தேர்தல் நிச்சயமாக இந்த கூட்டணிக்கு ஒரு பெரிய சரிவை கொடுத்துட்டு அவங்களுக்கான அந்த நம்பிக்கையை இழந்து விட்டார்கள். அதற்கப்புறம் அவங்க பண்ணது எல்லாமே டேமேஜ் கண்ட்ரோல் தான். ஸோ அந்த இடத்துல ஒரு மொமெண்டத்தை தவற விட்டு அப்போ அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உடனடியாக நிதிஷ்குமார் வெளில போகிறார். ஸோ இப்போ அங்கே அதுலேருந்து ஆரம்பிச்ச சர்க்கிள் நீங்கள் உடனடியாக இந்தியா கூட்டணி சார்பாக ஒரு அலுவலகம், ஒரு தொடர்பாளர், ஒரு கன்வீனரை உருவாக்கியிருக்க வேண்டும். அது அவர்கள் சார்பாக பேசியிருக்கணும். இன்னைக்கு இந்த பிரச்சாரம் முழுக்க காங்கிரஸ் தான் பேசினது. ஆனால் இந்தியா கூட்டணி சார்பாக பேசினா அதுக்கு ஒரு கூடுதல் வேல்யூ இருக்கும், ஒரு கூடுதல் நம்பிக்கை கொடுத்துருக்கும். ஓகே, கடைசி வரைக்கும் மம்தா பானர்ஜி இப்போ 1ஆம் தேதி கூட்டத்துக்கு கூட மம்தா பானர்ஜி நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாமே வாக்காளர் மத்தியில் ஒரு பெரிய நம்பிக்கை இழப்பை ஏற்படுத்துது இல்லை. நீங்கள் மிகப்பெரிய அசுர பலத்தில் இருக்கிற பாஜகவை நீங்கள் எதிர்க்க வேண்டுமெனால் நீங்கள் குறைந்த அளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமையாக செயல்பட்டு வேணும். அந்த ஒரு பெரிய கூட்டணியை கட்டமைப்பதற்கு இந்தியா கூட்டணி அதற்கு பெரும் பொறுப்பு காங்கிரஸ் தான் இருக்கு. காங்கிரஸ் தான் முதல் புள்ளி ஆரம்பித்திருக்க வேண்டும், கடைசி வரை உறுதுணையாக இருந்திருக்க வேண்டும். அவர்கள் அதில் அது ஒரு பெரிய கமிட்மெண்ட் இல்லை காங்கிரஸ் தரப்பில். காங்கிரஸ் ஏதோ ஒரு சிறு இடங்கள்ல விட்டு கொடுத்தது இப்ப தேர்தலில் ஒரு மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தி இருக்கின்றதை புரிஞ்சுக்க முடியுது. சரி, லெனின் சார், தேர்தலுடைய முடிவுகளை நம்ம பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட பாஜக பெரும்பான்மையில் இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் அதிகாரப்பூர்வமான முடிவுகள் கிடையாது. வின்னிங்னு எப்போ அறிவிக்கிறாங்களோ அந்த கவுண்ட்டை நம்ம எடுத்துக்க முடியும். ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி ஒவ்வொரு கட்ட வாக்குப்பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கூட டிபேட்டில் கலந்துருக்கீங்க. ஒவ்வொரு டைம் சொல்லும் போதும் மோடிக்கு எதிரான அலை, பாஜகவுக்கு எதிரான அலை நாட்டில் இருக்குது, இந்த தேர்தல் முடிவுகள் அப்படியே பாஜகவுக்கு எதிராக பிரதிபலிக்கும், இப்படித்தானே சொன்னாங்க. சிபிஎம், சிபிஐ, காங்கிரஸ், இப்படி எத்தனையோ கட்சிகள் எதிர்கட்சிகளை சொல்லலாம். ஆனால் அந்த முடிவுகள் எல்லாம் இல்லைங்க, நீங்கள் சொன்னது எல்லாமே அப்படியே மாறிடுச்சு, நாங்கள் சொல்கிறதா முடிவு அப்படின்ற மாதிரி இந்த முடிவுகள் காட்டுதோ? போராட்டம்லாம் இட்டுக்கட்டி சொன்னதா, இல்லை பல்வேறு இதில் மாநிலங்களில் மாணவர்கள் போராடியது இட்டுக்கட்டி சொன்னதா, தொழிலாளர்கள் போராடியதெல்லாம் இட்டுக்கட்டி சொன்னதா, ஒட்டுமொத்த சமூகமும் பிரச்சனைக்கு உள்ளாக இருக்கிறது இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் தான் என்பதை தெளிவாக சொல்கிறோம். அதான் கேட்குறேன். இப்போ காங்கிரஸ் போராடல, சிபிஐ போராடல, சிபிஎம் போராடல, போராடினது எல்லாம் மக்கள், மாணவர்கள், விவசாயிகள். நாங்கள் போராடல, நீங்கள் எப்படி? இல்ல நீங்க அந்த குறிப்பிட்ட போராட்ட விவசாயிகள் போராட்டத்துல சிபிஎம் போராட்டத்தில் எங்க அமைப்புகளும் இருக்கிறது முழுவதுமான பஞ்சாப் விவசாய. இல்ல நான் சொல்ல வரல. இல்ல மாணவர் போராட்டம் நீங்க ஜேஎன்யூலேருந்து துவங்கினீங்கன்னா கூட எங்களுடைய அமைப்புகள் தான் அங்கே வலிமையான அடித்தளத்தோடு இருக்கிறது. போராட்டங்கள் களத்தில் நிற்கிறது. விவசாயிகள் போராட்டம் நீங்க சொல்றீங்களா சார், பெரும்பான்மையில ஆதரவு கொடுக்கிறதுன்றது வேற, பெரும்பான்மை வேற. நான் அந்த பெரும்பான்மையை குறிப்பிட்டு சொல்றேன், அதோடு சேர்ந்து பயணிக்கிறாங்க. லெனின் சார், அதான் சார், அவர்கள் தான் போராடினாங்க, ஆனா அவங்க தான் வாக்களிக்கவும் செய்யறாங்க. ஆனா போராட்டம் நடத்தக்கூடிய மக்கள் எப்படி அந்த யாரை எதிர்த்து போராடுறாங்களோ அவங்களுக்கு எதிராகவே வாக்களிக்க முடியும்? நீங்க ஒரு முடிவோடு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இது முன்னணி நிலவரம் தான். இப்போ அநேகமாக முதல் சுற்று தான் வந்திருக்கும். எல்லாம் நகர்ப்புற வாக்குகளை எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மிடில் கிளாஸு இந்த மாதிரியான ஒரு நகர்ப்புற வாக்குகள்.
இன்னும் கிராமப்புற மக்களுடைய பிரச்சனை, 100 நாள் வேலை திட்டத்துக்கு எவ்வளோ பணம் வெட்டப்பட்டது, இன்னும் பல மாநிலங்களில் சம்பளமே கொடுக்கப்படாத அவலம்லாம் இருக்கிறது. கிராமப்புற மக்கள் அந்த நாங்கள் சொன்ன அந்த வேகத்தோடு வாக்களிப்பார்கள். அந்த வாக்கு இனிமே தான் என்ன நேரம் போக போக காங்கிரஸ் தெரியும் கட்சிக்கு தெரியும் மாறும். கட்டாயம் இது சரி. அப்படியே தலைகீழ மாறும் என்பது என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா நீங்கள் எக்ஸிட் போலாக இருக்கலாம், இல்லை ப்ரீ போல் சர்வேயாக இருக்கலாம், இது எல்லாமே கார்ப்பரேட் இந்த மெயின் ஸ்ட்ரீமிங், அது உண்மையிலே இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அல்ல. பெய்டு நியூஸ்க்கு பதிலாக இப்போ பெய்டு ப்ரொபகண்டா பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் எங்களுடைய கருத்து. அதனுடைய வெளிப்பாடு தான் தேர்தல் பரப்புரை. தேர்தல் பரப்புரையில் மோடி அவர்கள் பேசியது, இவர் சொன்னார் நண்பர் ஸ்டேட்ஸ்மேன். ஆனால் ஏன் மைனாரிட்டிக்கு எதிராக வெறுப்பை பிரச்சாரம் பண்ணுற பேட்ஸ்மேனாக மாறினார்? ஸ்டேட்ஸ்மேனுங்கிறதுக்கான எந்த அடிப்படையாவது அவரிடம் இருக்கிறதா? 140 கோடி மக்கள் என்னுடைய குடும்பம்னவர், அதில் ஏங்க ஒரு 19 கோடி மக்களை அந்நியப்படுத்தினார்? அந்த வெறுப்பு பிரச்சாரத்தின் உச்சத்துக்கு சென்றது ஏன்? இதெல்லாம் எனக்கு கேள்வியாக வருதா இல்லையா? இன்னொன்று ஊழலே இல்லாத சிரிப்பாங்க, சிஏஜியோடைய இது வந்துடுச்சு, எடுத்து பாருங்கள். மைனாரிட்டிக்கு கொடுக்குற, மைனாரிட்டி மாணவர்களுக்கு கல்வி கூடங்களில் கொடுக்குற அந்த ஸ்காலர்ஷிப் இருக்குல்ல, 51% 144 கோடி ரூபாய் ஃபேக்கான நபர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆயுஷ்மான் பாரத்னு நண்பர் என்கிட்ட பல விவாதங்களை பேசினார். ஆயுஷ்மான் பாரத் கொண்டு வந்து மக்களுக்கு அள்ளி கொடுத்துருக்காரு. அந்த ஆயுஷ்மான் பாரத்தில் ஒரு சிங்கிள் ஃபோன் எண்ணில் எத்தனை கோடி சுருட்டப்பட்டிருக்கிறது? இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதா? 7.5 லட்சம் கோடி ஒட்டுமொத்தமாக சிஏஜி சொன்னது. ரஃபேல் விமானம் வாங்கினத்தில் மட்டுமே 41% அதிக விலை வைத்து வாங்கியிருக்கிறீங்க. இதெல்லாம் ஊழல் இல்லையா? அதானிக்கு நீங்கள் எடுத்து பாருங்கள், அதானிக்கு 3 அனல் மின் நிலையங்களுக்கு 400 கோடி 1200 கோடி ரூபாய் அள்ளி வழங்கியிருக்கிறார். அதில் அதானிக்கு உங்களுக்கு தெரியுமா, ஓஎன்ஜிசி இந்த இடைப்பட்ட காலத்தில் நஷ்டம் வருகிறது, லாபம் இல்லை. ஆனால் எஸ்ஆர் 400 கோடி ரூபாய்க்கு மேலே 4000 கோடி ரூபாய்க்கு மேலே லாபம் வருகிறது. அப்படி என்றால் அதற்கு யார் உதவி செய்தது? சாட்சாத் மோடி தான். மோடி, அம்பானி, அதானி, எஸ்ஆர் நிறுவனங்கள் தான் இன்னைக்கு பெரிய அளவுக்கு லாபம் பெற்றிருக்கிறது. இப்போ இது எல்லாமே உங்களுக்கு தெரியுது. ஏங்க இது மட்டும் இல்லைங்க, பங்களாதேஷுக்கு சென்று அங்கே ஒரு ஹார்பர் அதானிக்காக பேரம் பேச போனது யார்? ஸ்டேட்மெண்ட்ஸ் எந்த ஆளும் இப்படி பண்ணுவாங்களா? அப்போ ஆக இவை எல்லாம் பிரதமர் என்கிற அந்த பதவியின் கண்ணியத்தை மண்ணோடு மண்ணாக்கிய சம்பவங்களாக நான் பார்க்கிறேன். ஏன்னா எங்களுக்கு ஒன்றும் வெறுப்பு இல்லை, கசப்பு இல்லைங்க. நாளைக்கு நாட்டு மக்கள் என்ன சொல்கிறார்களோ அதை ஏற்போம். மீண்டும் நம்பிக்கை கொடுக்கிற விதத்தில் மக்களிடமிருந்து கற்றுக்கொண்டு மக்களுக்காக போராடுவோம். அது எங்களுடைய துணிவான நிலை, அது வேறு. ஆனால் இதெல்லாம் விடை காணுகிற ஒன்றாக இருக்கிறதா? இதுதான் நம்முடைய கேள்வி. தேர்தல் அட்டவணையை பாருங்க, பிரதமருடைய சுற்றுப்பயணத்துக்கு ஏற்றவாறு தேர்தல் நிகழ்ச்சி நிரலை. இது என்ன தேர்தல் ஆணையமா? இப்படி நீங்கள் ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா இப்ஸ் அண்ட் பட்ஸ் தாங்க இதன் முழு நிகழ்ச்சிகளாக இருக்கிறது. எனவே தான் நான் சொல்கிறேன், மக்கள் மத்தியில் வந்த கோபம் என்பது வெளிப்படையானது. அதனால தான் ராகுல் காந்தியுடைய ட்விட்டர் தளத்தை பின்பற்றக்கூடியவர்கள் எண்ணிக்கை அதிகரித்தது. அவர் போடுற ஒவ்வொரு போஸ்டும் 5 மில்லியன் 6 மில்லியன், மோடி போடுவது 2 மில்லியனுக்குள்ளேயே வந்து விட்டது. இதெல்லாம் நீங்க பாருங்க. இதெல்லாம் வாக்குகளா ஒருவேளை கன்வெர்ட் ஆயிருந்தா காங்கிரஸ் வெற்றி பெறும், நிச்சயமா வெற்றி பெறும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அதே நம்பிக்கை. நகர்ப்புற வாக்குகளை போது எண்ணிட்டு இருக்கிறார்கள். இதுல அப்படி இப்படி தான் வரும். ஒரு கேள்வி இருக்கு, நான் நித்யானந்த ஒரு குறிப்பிட்டு வரேன், இதை மட்டும் முடிச்சாங்க. எனவே அந்த வகையில் பார்க்கிற போது இது இறுதி தீர்ப்பு அல்ல, உறுதியான தீர்ப்பும் அல்ல. எனவே அடுத்தடுத்த கட்டங்களில் வரும், நம்ம பார்க்கலாம். என்னுடைய நம்பிக்கை ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரு கோபத்தோடு தான் இந்த தேர்தலை அணுகியது. தான் சொன்னதை எதையுமே செய்யாத, செயல்படுத்தாத, அது கருப்பு பணமாக இருக்கலாம், 2 கோடி வேலைவாய்ப்பு, ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு, இதெல்லாம் இருக்கலாம். விலைவாசி கட்டுக்குள் கொண்டு வருவேன் என்பதற்கு பதிலாக விலைவாசியின் கட்டுக்குள் ஒரு அரசை போய் குதித்த ஒரு அவலங்களை எல்லாம் பார்த்தோம். எனவே மக்கள் காத்திரமாக தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னும் அடுத்தடுத்த சுற்றுகளில் அது வரும் என்று நான் நம்புகிறேன். ரொம்ப அதீத நம்பிக்கை இருக்கு. இன்னும் தேர்தல் முடிவுகள் முழுசா வரல, வெற்றின்னு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசிக்கலாம். அதீத நம்பிக்கையா உண்மையான நம்பிக்கை என்பது அடுத்தடுத்து தான் தெரியும். தேர்தல் முடிவுகள் செய்ய முடியாது. சரி, நெறியாளர் என்கிற முறையில் நீங்கள் அதை முடிவு செய்ய உங்களுக்கு அந்த உரிமை இல்லை. வாஜ்பாய் அவர்கள் மிக நல்ல பிரதமர் என்று எதிர்க்கட்சி கூட இன்றைக்கும் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் வெற்றி பெற முடியவில்லை. இந்தியா ஷைனிங் கவுந்து போச்சு. ஏனென்றால் அவர் நல்லவராக இருந்து விட்டார். நல்லவராக இருந்தால் மட்டும் பத்தாது. இவர் நல்லவர் இல்லை என்பதை ஒப்புக்கொண்டார். இருங்க, இதுக்கு முன்னாடி கொட்டை வர மாதிரி முந்திரி கொட்டை மாதிரி பேசுறீங்க. நான் சொல்றதை கேளுங்க. ஆக நல்லவராக இருந்தால் மட்டும் பத்தாது, வல்லவராகவும் இருக்க வேண்டும் என்பதை மோடி நமக்கு இப்பொழுது நடத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார்.
இவர் ஏன் ஸ்டேட்ஸ்மேன் பேட்ஸ்மேன் ஆனார் அப்படின்னா, நீங்கள் கிரிக்கெட்டுங்கிற களத்துக்கு வந்துட்டீங்கன்னா பவுலர் என்ன போடுறானோ அதுக்கேற்ற பேட்ஸ்மேன் ஆடினா தான் பேட்ஸ்மேன். ஓகே இல்லைன்னா ஒரே அடியா வீட்டுக்கு வந்துருவான். ஒத்த பந்துல 3 சரி, நம்ம ஸ்டம்ப். தொடர்ந்து பேசலாம், இன்னும் நேரம் நிறைய இருக்கு. மக்களவை தேர்தலுடைய முடிவுகளை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே இருக்கிறோம். வாக்குகள் எண்ணப்பட தொடங்கி 1 மணி நேரங்கள் கடக்கப் போகிறது. பாரதிய ஜனதா கட்சி நாட்டின் பெரும்பான்மையான மக்களவை தொகுதிகளில் முன்னணி நிலவரத்தில் இருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது.